Yes, hi everyone. Welcome to 100 Learning Together. Yes, எல்லாரும் ஒரு ஹாய் போடுங்க. Hi Vimal Raj. Good evening. Yes. So இன்னைக்கு நம்ம previous year questions, public questions 2021 and 2022. Hi. So நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Hi Doremi. Hi. Hi Rajagopal. எல்லாரும் ஒரு 4 இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் படிச்சுட்டு வந்தீங்களா? ஹாய் சுவேதா. என்னென்ன சாப்டர்ஸ் படிச்சுட்டு வந்தீங்க இன்னைக்கு ரிவிஷனுக்கு? ஹாய் மாதவன். என்ன சாப்டர் படிச்சுட்டு வந்தீங்க ராஜகோபால்? எஸ், சூப்பர். என்ன சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க இன்னைக்கு ரிவிஷனுக்கு? ஓகே ராஜகோபால். So second chapter, fifth chapter, fourth chapter, 12th chapter. Okay. Botany zoology. So நம்ம botanyல 2 chapters படிக்க சொல்லிருந்தோம், zoologyல 2 chapters படிக்க சொல்லிருந்தோம். Okay, botanyல second chapter plant breeding, classical genetics plant breeding and botany zoologyல human reproduction chapter படிக்க சொல்லிருந்தோம். Yes, and human health and disease. இந்த chaptersல first prioritize கொடுக்க வேண்டிய chapters. Okay? Yes. Yeah, super blue stone. Okay. Durga, soon we will upload this. Okay. Soon வந்து நம்ம upload பண்ணிடலாம் videos. Okay. Yeah, super Doremi. Yes. So when is our public exam biology? Public exam date enna? It's on March 31st. So we have 1.5 months. Okay. So 1.5 months la how we are going to prepare அப்படிங்கிறது ரொம்ப important. So daily evening 6:30 join with us in the live class. So போன month வந்து பார்த்தோம்னா hi Deva, March 31st. It's March 13 கிடையாது, it's 31st. So we have 3 days leave. அப்போ நம்ம marathon revisions வந்து போறோம் for both botany and zoology. Okay, so இன்னைக்கு நம்ம previous questions எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். And போன month வந்து பார்த்தோம்னா we have started with rapid revision series. இப்போ we have started with rapid revision battle. Okay, so இதுல வந்து every Saturday Sundays எல்லா வீக்கோட Saturday Sundays we are going to do the public question paper revisions along with the question and answers formula எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். Okay, so எல்லா சப்ஜெக்ட்ஸ்மே physics, chemistry, biology, maths எல்லாமே வந்து பார்க்க போறோம். Okay, and we are also on social media platforms எல்லாத்துலயுமே இருக்கும். So you have doubts வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல பண்ணுங்க in 100 learning together அப்படிங்கிற நேம்ல we are there. ஸோ அங்கே டவுட்ஸ் கேளுங்க, இல்லை ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் யூ go and comment it there. And யூடியூப்ல வந்து பார்த்தோம்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு ஃபார் ஆல் தி மெயின் சப்ஜெக்ட்ஸ், மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே we are going live on யூடியூப். அண்ட் இன்ஸ்டாலையும் கூட லைக் ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே யூ ஸ்டே கனெக்டட் வித் திஸ். ஓகே, எஸ். எஸ், சிவகுமார் என்ன சொல்லியிருக்கீங்க? பயோசாலஜி ரொம்ப டஃபா இருக்கு மேம், ஐ டோன்ட் நோ வாட் டு ஸ்டடி, ப்ளீஸ் டெல் மீ சம் டிப்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எஸ், ஸோ பயோசாலஜி அண்ட் பயோபாட்னி. பயோசாலஜி வந்து பார்த்தோம்னா நிறைய கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பாயிண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? டீடைல்டு வீடியோ ஆஃப் எவ்ரி சாப்டர்ஸ்மே we have uploaded in the channel Sivakumar. So அதெல்லாம் வந்து போய் பாருங்க, you get an idea of how to study and we should always start with hi Jacob. Hi. Yes, we should always start with the most important prioritize பண்ற chapters என்னன்னு weightage வீடியோல நம்ம பார்த்திருப்போம். So weightage வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. So என்னென்ன chapters first prioritize கொடுக்கணும், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே we get a confidence. ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லா சாப்டர்ஸும் வந்து முடிச்சிட்டோம், மிச்சம் ரிமைனிங் சாப்டர்ஸ் தான் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து படிச்சிடலாம். ஓகே, எஸ். Hi Sayed. Okay, hi Dilip. Hi Doronobi. Okay. Yes, link எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல
டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க், ஓகே, எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து போய் அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே இட் வில் டேக் யூ டு த டெலிகிராம். இட் வில் டேக் யூ. ஸோ அங்கே போய் வந்து நீங்கள் என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யூடியூப் வந்து பார்த்தோம்னா 100 லேர்னிங் டுகெதர் சேனலில் வந்து பார்த்தோம்னா எஸ் ஹாய் பிசி. ஸோ 100 லேர்னிங் டுகெதர் சேனல் வந்து போய் பார்த்தீங்கனாலே எல்லா வீடியோஸுமே வந்து இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து இருக்கும், பாட்னி ஜுவாலஜிக்கும் இருக்கும். ஸோ அதை வந்து போய் கிளிக் பண்ணி எல்லா சாப்டர்ஸுமே வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. whenever you get டைம் போய் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எஸ் ஹாய் டாம் ஜெரி. ஓகே, இன்னைக்கு நம்ம செஷன் ஆரம்பிக்கலாமா? எஸ் எஸ் நரேஷ், பயாலஜி படிச்சா மறந்துடுது மேம். எஸ் அப்படிதான் இருக்கும். பயாலஜி இட்ஸ் அன் எவாபரேட்டிங் சாப்டர், பிகாஸ் நிறைய நம்ம வந்து கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண, ரிவிஷன் பண்ண எல்லாமே இட் வில் கெட் ஓவர். ஓகே, ஸோ எல்லாம் சரியா போயிடும். திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணும், ரிவிஷன்ஸ் வந்து பண்ணிட்டே இருந்தோம்னாலே திஸ் ப்ராப்ளம் அண்ட் ஆல் இட் வில் கெட் ஓவர். யா எஸ் ஹாய் ஹேண்ட்சம் பாய். எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் most important, mentorship. Okay, so mentorship program is also available. So step 4 descriptionல step 4 இருக்கும். அதுல போய் லிங்க் கிளிக் பண்ணீங்கனாலே it will take you to the mentorship apply பண்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதுல அந்த ஃபார்ம் பேசிக்கா உங்களோட டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. Okay, you will join with us and also in the mentorship. Okay. Yes, those who need ஒரு கைடன்ஸ் வந்து தேவை, like I can't study alone அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறவங்களா you can join in the mentorship group. Okay, so apply it soon also. Yes. எஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பப்ளிக் கொஸ்டின்ஸ், போத் ஆகஸ்ட் 2021 பேப்பர் அண்ட் மே 2022 பேப்பர். இது ரெண்டுமே பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாட்னில இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எஸ் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இதை பற்றி தானே இருக்கும் கொஸ்டின் பேப்பர் மாடல். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இருக்கோ 8 1 மார்க்ஸ் நம்ம வந்து எழுதணும். 8 1 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கினோம் 1 மார்க்ஸ் பாருங்க, எல்லா 1 மார்க்ஸும் ரீட் பண்ணுங்க. வாட் எவர் யூ நோ த ஆன்சர் ரைட் இட். தெரியாதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆஃப்டர் அட்டெண்டிங் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் 1 மார்க்ல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து எழுதிடுங்க. ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாட்னில பாட்னில பார்த்தோம்னா 8 1 மார்க்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணும். ஓகே, ஃபாலோட் பை 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ்ல வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் வந்து சாய்ஸஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ 6 2 மார்க் கொடுப்பாங்க, நம்ம 4 2 மார்க்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவோம். எஸ், ஸோ 6ல 4 2 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணும். அண்ட் இன் கேஸ் ஆஃப் 3 மார்க்ஸ்ல வந்து பார்த்தோம்னா they will give 5 3 மார்க்ஸ், அதுல 3 3 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணும். எஸ் 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 ஃபஹீம், ஹாய் ஹாய். ஓகே, ஸோ 3 மார்க்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 5 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க, அதுல நம்ம 3 3 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணும். அதுல வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 19 இட்ஸ் அ கம்பல்சரி கொஸ்டின். ஸோ we should not forget that. Okay, even though நமக்கு ஃபர்ஸ்ட் 3 மார்க்ஸ் தெரிஞ்சாலும் you should not attend it. Okay, so first 3 மார்க்ஸ் தெரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் 2 அட்டெண்ட் பண்ணிட்டு கடைசியா இருக்க கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். ஓகே, எஸ். மோஸ்ட் காமனா அது ஜெனடிக்ஸ் சாப்டர்ல இருந்துலாம் வந்து வருது. ஸோ அதுக்கான கம்பல்சரி வீடியோஸ், கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எப்படி அட்டெண்ட் பண்ணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் Feb 10 வந்து இருக்கு. ஓகே, மிதுலா மேம் will take it. ஸோ ஜாயின் பண்ணிருங்க Feb 10. எஸ், அண்ட் தென் this Saturday Sunday we are going with the previous year questions. Next Saturday Sunday, next week அப்புறம், ஓகே, அந்த Saturday Sunday வந்து we are going to discuss the revision papers. Okay, revision papers ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கான revision papers எல்லாமே வந்து நம்ம அட்டென்ட் பண்ண போறோம். we are going to revise it. Okay, so உங்களுக்கு உங்க டிஸ்ட்ரிக்டோட revision papers எல்லாமே டிஸ்கஸ் பண்ணனும்னா share it in the telegram group. Okay, share it in the whatsapp also. whatsapp helpline number கீழ வந்து போயிட்டு இருக்குல, அந்த நம்பர்லயுமே வந்து whatsapp பண்ணுங்க எல்லா revision papersம். let's discuss and know things. Okay, எஸ். ஸோ நம்ம என்ன சொன்னோம், 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின் 19th கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும். மொத்தம் 3 மார்க்ஸ்ல ஒரு 2 மார்க் மிச்சம் அந்த 3 மார்க்ஸ்ல அட்டென்ட் பண்ணும். அண்ட் லாஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணி ஆகணும். தென் 5 மார்க்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இட் இஸ் த எய்தர் ஆர் சாய்ஸ் கொஸ்டின். ஓகே, இதுல வந்து பார்த்தோம்னா 20th கொஸ்டின் 21st கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுல எய்தர் ஆர் சாய்ஸ் தான் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, 20லே 2 கொஸ்டின் இருக்கும், ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும். எஸ், ஹாய் ஹாய் மதுமிதா. யா, ஓகேமா. Then 21st questionல வந்து பார்த்தோம்னா either or தான், அதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று அட்டென்ட் பண்ணும். So this is how the pattern should be. It will be அப்படிதான் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஓகே, எஸ். ஹாய் ஹாய் சசிதர். எஸ். So there is something called as procrastinators அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ப்ரொகாஸ்டினேட்டர்ஸ் அப்படின்னா who delay the works purposefully. வந்து நமக்கு டைம் இருக்குன்னு தெரியும். ஓகே, எக்ஸாம்ஸ் பப்ளிக்ல வந்து மார்ச்ல தான் வரும்னு தெரியும், பட் we delay the time. ஓகே, அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு
பட் இட்ஸ் நாட் த டைம் நவ் பிகாஸ் வி ஹார்ட்லி ஹாவ் 1.5 months தான். இதில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ, எப்படி பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி படிக்க போகிறோமோ, அதில் தான் நம்மளோட மார்க்ஸ் வந்து இட் வில் ரெப்ளிகேட். ஓகே, ஸோ அதனால் கரெக்டாக இந்த 1.5 months ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஷெடியூலுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஷெடியூல் எடுத்துகிட்டு என்னென்ன டே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், டெய்லி யூ ஸ்பெண்ட் 2 hours. ஓகே, 2 hours ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ ஃபாலோ த ஷெடியூல் ஆல்சோ. எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் 1 marksலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, த யூனிட் ஃபார் மெஷரிங் ஓசோன் திக்னஸ். ஸோ ஓசோன் லேயர் இருக்குல்ல, ஸோ அந்த ஓசோன் லேயர் டிப்ளீஷன் தான் நம்ம ஓசோன் லேயர் டிப்ளீஷன் சொல்லுவோம். அந்த திக்னஸ் ரெடியூஸ் ஆகுறதா ஓசோன் லேயர் டிப்ளீஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம ஜென்ரலாக ஓசோன் ஹோல் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். பட் இட் இஸ் ரிடக்ஷன் இன் டிப்ளீஷன் ஆஃப் தி ஓசோன் லேயர் திக்னஸ். அதுதான் ஓசோன் ஹோல். அதோட யூனிட். ஓகே, ஸோ த யூனிட் ஃபார் மெஷரிங் த ஓசோன் திக்னஸ் இட்ஸ் தி டாப்சன் யூனிட். ஓகே, so in a right answer it's the Dobson unit. Yeah, super Tom Jerry, super Bluestone, super Madhavan. எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர். This is how you should answer 1 marks. Okay, so unit for measuring ozone thickness, it's the Dobson unit. Next, second question கான ஆன்சர் என்ன? Shashidhar, I want to get 90 what to first maximum number of lessons complete. Hey, you follow the live class, Shashidhar. Yes, that's only enough because we are doing the revision classes. எல்லாமே வந்து பண்ணிருக்கோம். Yes, second question கான answer it is the option C. Yes, most of them have given the right answer. Super. Second it's the C option. Okay, suppose I am asking a question. Suppose இங்க seed னு இல்லாம true seeds னு கொடுத்திருக்காங்க, false seeds னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன்ல. அப்ப நீங்க எது போடுவீங்க? See, this is option 1, this is option 2. அப்ப என்ன ஆன்சர் வரும்? Parthenocarpic fruits lack and given option. True seeds, false seeds. Yeah, super. It's the true seeds option. Super. Okay. Super. Most of them have answered the correct one. True seeds. Because parthenocarpic fruits nale, without the process of fertilization, and the fruits develop agum. Ovary irukla. Ovary irundhe straight and the fruit develop agum. And the fruits that's known as the parthenocarpic fruits. Adla pathona, it has false seeds, but it lacks true seeds. Okay, so என்ன question கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சோம். lacks கேட்டிருக்காங்க, whether it is absent or present கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கரெக்டாக நம்ம ரீட் பண்ணிக்கணும். ஓகே, எஸ். ஸோ parthenocarpic fruits lack seeds, it has false seeds and it lacks true seeds. Okay, yes. Super. Next question போலாமா? So next, Dash was the first scientist to use the term heterosis. யாரு? ஸோ இதெல்லாமே வந்து who discovered, who invented it, இது எல்லாமே 1 marks நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து படிக்கணும். எஸ், தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் என்ன? எஸ், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. யா, சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர், GHL. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஆர் ஃபேவரட் கொஸ்டின். ஸோ இதுல இருந்து நிறைய 1 marks நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெண்டல்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட். யா, சூப்பர். மோஸ்ட் ஆஃப் தம் ஹேவ் ஆன்சர்ட் ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் போலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, தேர்ட் கொஸ்டின் இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். ஓகே, நம்ம படிச்சா நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். பட் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம்னா வி ஷுட் திங்க் லைக் மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ மெண்டல்ஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு, லைக் மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ். ஸோ மெண்டல் என்ன கண்டுபிடிச்சாரு? ஸோ ஜென்ரலா அவர் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு எது பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு என்ன கண்டுபிடிச்சாரு மெண்டல்? ஓகே. ஸோ மெண்டல் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுங்க. எஸ், டாம் ஜெரி. எஸ், திஸ் கொஸ்டின் ஐ ஷுட் ஆன்சர். இட்ஸ் எனஃப் டு ஸ்டடி PYQs அண்ட் புக் பேக் டு கெட் மோர் மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரீ ரெக்வசைட்டுன்னு இருக்கும். ஸ்டார்டிங் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் வந்து PYQs, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பப்ளிக் கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணணும். புக் பேக் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதர் தேன் தட் ஆல்சோ வி ஷுட் சி த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன. ஓகே, அது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் வி நீட் டு கெட், அவர் எய்ம் இஸ் டு கெட் 100. ஸோ அந்த லெவல் ரீச் பண்ணோம்னா அவர் ஒர்க் ஆல்சோ ஷுட் பி இன் தட் வே. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டுதான் ஆகணும். ஓகே, our aim is to get 100. So you are going to first we are starting with this. Okay, we are starting only with previous questions and book back. மற்ற எல்லாமே we should study also. Okay, yes, நான் சொல்லிடுறேன். மெண்டல் வந்து பார்த்தோம்னா he identified gene அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அவரோட பீரியட்ல வந்து he called it as a factor அப்படிங்கிற factor அப்படின்னு சொன்னார். Now it is known as genes அப்படிங்கிறது.
ஸோ திஸ் ஜீன்ஸ் வந்து பார்த்தோன்னா இட் கிரியேட்டட் அ ரெவல்யூஷன். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தோன்னா ரிசர்ச் எல்லாமே இந்த ஜீன் தெரப்பி ஜெனட்டிக் ஃபீல்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா மெண்டல்ஸ் கான்ட்ரிபியூஷன் இட்ஸ் எனார்மஸ். அதனால தான் மெண்டல் ஹி இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹியர் சி இன் மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் கார்டன் பீ பிளான்ட், round seed shape was dominant over wrinkled seeds. Yellow cotyledon was dominant over green cotyledon. So இதுல ரெண்டு characters கொடுத்திருக்காங்க. Okay, round seed shape and the yellow cotyledon. Okay. Okay, fourth questionக்கு C option. Okay, okay. So நான் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிடுறேன். Okay, because இதுல இருந்து வேற மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் you should know to answer. அதனால okay. So இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு கேரக்டர்ஸ் எடுத்திருக்காங்க which in turn it's the dihybrid cross. Monohybrid crossல they will take only one character. Dihybridல it's the two characters. So அதோட offsprings F2 generationல எப்படி வரும், F1 generationல எப்படி வரும், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். So F2 generation first இதுல ரெண்டு கேரக்டர் எடுத்திருக்காங்களா ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்களா நமக்கு தெரிஞ்சிடும். And the next question F2 generation F1 generationல கேக்குறாங்களான்னு தெரிஞ்சிருக்கணும். எஸ், அதெல்லாம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணும்போது பார்க்க வேண்டியது. பிகாஸ் தே ஹவ் given this as a twisted. அதே மாதிரி நம்ம புக் பேக் கொஸ்டின் தான் அப்படிங்கிற அதே ஆன்சர்ஸ் நம்ம எழுதி போக கூடாது. ஓகே, பிகாஸ் நிறைய twisted கொஸ்டின்ஸ் இதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் ஷீட் ஷேப், wrinkled seeds. ரவுண்ட் தான், ரவுண்ட் சீடு தான், இட் இஸ் தி டாமினன்ட் ஒன். அண்ட் எல்லோ கோட்டிலடன் தான், இட் இஸ் தி டாமினன்ட் ஒன். எஸ், ஓகே ஓகே டாம் அண்ட் ஜெரி. So round seed that is the dominant, yellow that's the dominant. So F1 generationல வந்து பார்த்தோம்னா எப்பயுமே dominant character தான் express ஆகும். எப்பயுமே dominant which is in the caps denoted by capital letter. Dominant தான் express ஆகும். So இதுல எது caps, it's the round seed and the yellow cotyledon. So இது express ஆகும். But F2 generationல வந்து பார்த்தோம்னா along with the parents hybrid express ஆகும். New variety express ஆகும். So along with the parents hybrid variety கூட F2 generation express ஆகும். Okay, so F1 கேட்டாங்கன்னா purely dominant. F2 னு பார்த்தோம்னா hybrid variety express ஆகும். So இதுல வந்து பார்த்தோம்னா so round seeds yellow cotyledon இருக்கும் which is the parent one. Okay, and then wrinkled seeds with yellow cotyledon. Yes, இதோட சேர்த்து ரெண்டு hybrid varieties வரும். Okay, அந்த ஆப்ஷன்ஸ் இல்ல, பட் ரெண்டு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டு கொடுத்திருந்தா அது எழுதணும். சப்போஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தா அதுவும் நம்ம வந்து எழுதணும். Okay, yes. Hi Jamie. ஹாய். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் படிக்கும் போது வி ஷுட் ரீகால் லைக் என்ன கேரக்டர்ஸ், என்ன F1 ஜென்ரேஷனா F2 ஜென்ரேஷனா இல்லை என்னென்ன வந்து ஆன்சர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர், இதுக்கு என்ன ஆன்சர்? Restriction enzymes are not always required in genetic engineering, option A. Then option B, essential tools in genetic engineering. Option C, nucleases that cleaves DNA at specific sites. Okay. Yes, fifth question ku option B. Okay. So restriction enzyme. See, whenever both B and C, both A and B அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துனா நம்ம வந்து அதுல கொஞ்சம் பார்க்கணும். லைக் ரெண்டு ஆப்ஷனுமே வரலாமா அப்படிங்கிறது. ஓகே, எஸ், மோஸ்ட் ஆஃப் தம் ஹவ் ஆன்சர்ட் B, பட் சம் ஆஃப் தம் ஹவ் ஆன்சர்ட் B. See, அதுவும் ஒரு B-யும் வரும், C-யும் வரும். So option D is the right one. So it's a tool in genetic engineering and it cuts. Restriction enzymes நால it cuts. இன்னொரு enzyme இருக்கும், DNA ligase அப்படிங்கிற ஒரு enzyme which joins. Okay, ligase நால joins, restriction நால which cuts the DNA. Okay, so next question போலாமா? Yes, super pa. Yes, so some of them have answered B. So both B and C அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தாலே okay, இது இந்த ஆப்ஷன் வரலாமா அப்படின்னு ஒரு செகண்ட் திங்க் பண்ணிட்டு next you answer. Then sixth question, a specific place in an ecosystem where an organism lives and performs its functions. It can answer. It's a direct question. It's the, yeah, 6, it's the niche. D option na. Okay, so where an organism lives, it's a habitat. Yeah, super. Option D da. So organism இருக்கிற இடம் it's the habitat. அதோட ஃபங்க்ஷனும் இன்க்ளூட் ஆச்சுன்னா it's the niche. So ஜெனரலா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்குவோம்? Niche it's the job. Okay, and habitat it's the address where it lives அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். Okay, so in simpler terms. Yes, okay, super. So next question போலாம். So total 8 questions, 6 questions பார்த்தாச்சு. Next 7 question. So நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின் ஆன்சர் அப்படி போல. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு என்னென்ன வரும், ஓகே, என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் அ டிஸ்கஷன். ஸோ அப்படி தான் நம்ம வந்து பண்ண போறோம். யூ ஹேவ் டவுட்ஸ் ஆல்சோ யூ கேன் ஆஸ்க். ஓகே, எஸ், தட்ஸ் ஹவு இட் ஷுட் பி. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்க கேளுங்க. வி கேன் ஆல்சோ எக்ஸ்பிளைன் இட். ஓகே மேம், இன் மை ஸ்கூல் இருக்கும். Yes,
ஸ்ட்ரீம் மியூசிக் யூ ஜாயின் வித் திஸ் இந்த ரிவிஷன்ல ஜாயின் பண்ணுங்க. டெய்லி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. பயாலஜிக்கெலாம் வந்து பார்த்தோம்னா ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம், என்னென்ன புக் இன்செட் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதில் நம்ம வந்து பார்த்தலாம். எஸ், ஃபார் ஆப்ஷன்ஸ் ஃபார் கொஸ்டின் 7 ஆப்ஷன் இஸ் ஏ. யா சூப்பர். நிலவேம்பு பிலாங்ஸ் டு த ஃபேமிலி அகேந்தியேஷி. யா சூப்பர். தென் இ ஃபார் பிஎஸ்சி. இ ஃபார் பிஎஸ்சி எதுல வரும்? சையத் சொல்லுங்க. இ ஃபார் பிஎஸ்சி இட் கம்ஸ் கீழா நெல்லி வரும். இதோட எக்ஸாம்பிள். ஓகே. லாமியேஷி வந்து பார்த்தோம்னா டீக் வரும். ஸோ இப்படி படிச்சுட்டோம்னாலே we will get thorough with the subjects. ஓகே. ஸோ மிச்ச ஆப்ஷன்ஸ்க்கு என்ன வரும்னு தெரிஞ்சுட்டாலே ஓகே. அப்போ நிலவேம்புன்னு அகேந்தியேஷி தான். ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸே வராது. அகேந்தியேஷியா லாமியேஷியா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸே வராது. ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங்ல 4 ஆப்ஷன். சி ஃபர்ஸ்ட் டோட்டிபொட்டன்சி. யா சூப்பர் சையத். சூப்பர் சூப்பர் டோரேமி. சூப்பர் சூப்பர். சரி, மேட்ச் த ஃபாலோயிங் போலாமா? அதுல வந்து டோட்டிபொட்டன்சி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டிபொட்டன்சினாலே இல்ல இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா பாட்னிலி வரும், ஜுவாலஜிலி வரும். ஸோ டோட்டிபொட்டன்சினாலே ஹோல் ஆர்கானிசம் எப்படி டெவலப் ஆகுது அதுதான் வந்து டோட்டிபொட்டன்சி. சேம் அப்ளைஸ் ஹியர். ஸோ டோட்டிபொட்டன்சினாலே என்டையர் பிளான்ட் டெவலப் ஆகுறது தான் டோட்டிபொட்டன்சி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இட்ஸ் தி தேர்ட் ஒன் தான். ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். மற்றதெல்லாம் செகண்ட், ஃபோர்த், ஒன்த், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே. எஸ் சூப்பர் சையத். தேர்ட் ஆப்ஷன் தான், செகண்ட் ஆப்ஷன் தான் இட்ஸ் த ரைட் ஆன்சர். யூ ஹவ் டோல்ட் தேர்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஆர் ஆன்சரிங் இட். நோ, இட்ஸ் சூப்பர். ஓகே. எஸ் சூப்பர்மா. ஸோ டோட்டிபொட்டன்சினாலே என்னது? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் செல்ஸ் இன்டு an entire plant. ஸோ நமக்கு தெரிஞ்சது. மற்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டி டிஃபரன்ஷியேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் இது ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் என்னன்னா biochemical and structural changes in the cell. So cell some changes நடக்குது. அதுதான் differentiation. There is something called as de-differentiation. De-differentiation or it's the reverse. So reversion of mature cells into meristem தான் de-differentiationல வரும். Next explant இருக்கு. So explantனால என்ன வரும்? Okay சந்தோஷ், soon போட்டுறலாம். Okay. Yes. So explantனால என்ன வரும்? It's the transfer. So இந்த termsலாம் நான் வச்சுக்கிட்டாலே ஈஸியா மேட்ச் பண்ணலாம். So explantனாலே it's a selected plant tissue. It is transferred to culture medium. Okay, so second option that it's the right one. Okay, yes, yes pa, super. So 1 marks வந்து complete பண்ணியாச்சு. So எப்படி வேணா twist பண்ணி turns பண்ணி கேட்கலாம், book inside கேட்கலாம், book back கேட்கலாம். Okay, so we should be ready for everything. Okay, yes. So next 2 marks வந்து போலாம். So 2 marksல வந்து starting define multiple alleles. So multiple allelesனா என்னன்னா, see chromosomes இருக்குல்ல, chromosomesல genes present ஆயிருக்கும். Genes வந்து it has alleles. Okay, it's a variant form of gene, the alleles. And the alleles வந்து பார்த்தோம்னா it always occurs in pairs. But there is something known as multiple alleles. Okay? Yeah, இது வந்து எல்லாம் previous year questions பா. நம்ம starting பார்த்தோம்ல previous years. அது எல்லாமே previous year questions தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். ஸ்ரீ மியூசிக் previous year questions தான் படிச்சிட்டு இருக்கோம். Okay. Yes. So 2 marks போலாமா? Define multiple alleles. So multiple allelesனா என்ன அப்படின்னா, okay, நம்ம சொன்னோம் gene வந்து it's allele இருக்கும். Allele is a variant form of gene which is responsible for which occurs in pairs அப்படின்னு சொன்னோம். But here is something known as multiple alleles. Multiple alleles அப்படின்னா என்னன்னா, நிறைய alleles இருக்கும் which is responsible for a particular character. அதுதான் multiple alleles. Okay, so இது எந்த plantல கண்டுபிடிச்சாங்க this multiple alleles? Sweet pea இருக்குல்ல, அதுல தான் இந்த மல்டிபிள் அலீல்ஸ் ஓகே இப்படிங்கிற ஒரு மல்டிபிள் அலீல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு ஸ்வீட் பீஸ்ல தான் கண்டுபிடிச்சாங்க. which is the laterals odoratus. அதுல தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, சோ நம்ம இதோட டெஃபினேஷன் போலாம். மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னா என்னன்னா, when 3 or more allelic form of a gene, நம்ம சொன்னோம் gene determine பண்ற allele always occurs in pairs, but there is more than 2, that is 3 or 4 allelic form of a gene occupy the same locus. Okay, when 3 or more allelic form of a gene occupy the same locus. Yes, Sayed, நம்ம next question போயிடலாம். அப்ப ஆன்சர் பண்ணுங்க. சூப்பர். பட் okay, so next question போயிடலாம். Now see multiple alleles. So multiple alleles na enna, when 3 or more allelic form of a genes occupy the same locus in a given pair of homologous chromosomes, they are known as multiple alleles. Okay, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும்.
Okay, so genetics chapter எல்லாத்துக்குமே wherever example is required, you should write an example. Whenever a diagram is required, you should draw the diagram. கண்டிப்பா இதெல்லாம் வந்து பண்ணணும். Okay, biologyல வந்து பார்த்தோம்னா diagrams important, examples important, and the concept எப்படி நம்ம சொல்றோம்ன்றதுலாம் ரொம்ப ரொம்ப important. Okay, so இதோட examples வந்து பார்த்தோம்னா it is self sterility in nicotiana. இதெல்லாம் புக்ல வந்து எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் we should write. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன எழுதணும், எக்ஸாம்பிள்ஸ் எழுதணுமா, டயக்ராம்ஸ் என்னென்ன மார்க் பண்ணணும், அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. டேக் அ நோட் புக். ஓகே, ஸோ என்னென்ன எழுதணுமோ டியூஷன் கிளாஸஸ்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னென்ன எக்ஸ்ட்ரா நீங்க எழுதணும்னு ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் எழுதிருங்க. ஓகே, ஸோ செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இன் நிக்கோட்டியானா பிளான்ட், மல்டிபிள் அல்லீஸோட எக்ஸாம்பிள். ஸோ நிக்கோட்டியானா இட்ஸ் அ டொபாக்கோ பிளான்ட். அந்த பிளான்ட்ல வந்து பார்த்தோம்னா ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகே, ஸோ அதை டிட்டர்மைன் பண்ற அலீல்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதுதான் மல்டிபிள் அல்லீல்ஸ். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே சையத் ஆன்சர் பண்ணிட்டாரு. எஸ், சூப்பர். ஸோ நேம் தி கெமிக்கல்ஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். எஸ், இட்ஸ் PEG அண்ட் டெக்ஸ்ட்ரின் சல்ஃபேட். PEG ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? இட் இஸ் polyethylene glycol. Okay, polyethylene glycol. Second one பார்த்தோம்னா இட்ஸ் தி dextrin sulfate. இது ரெண்டும் தான் the chemicals which is used in gene transfer. Okay, டாம் ஜெரி அந்த 1 மார்க் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சரி, ஓகே. வேற யாருக்கெல்லாம் அந்த 1 மார்க்ஸ் வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணும்? கமெண்ட் பண்ணுங்க. let me explain it. Yes. Okay, so next போலாம். What is co-evolution? Okay. ஓகே, டோரேமி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சரி, ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அந்த 1 மார்க். எஸ், மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் தானே? டாம் ஜெரி மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் தானே கேக்குறீங்க? எஸ், அதுல என்னன்னா நம்ம என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இட்ஸ் அ டைஹைபிரிட் கிராஸ். இந்த டைஹைபிரிட் கிராஸ்ல வந்து பார்த்தோம்னா they have taken 2 characters. பேரண்ட்ஸ்ல இருந்து 2 கேரக்டர்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த 2 கேரக்டர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா they have taken சீட் ஷேப் எடுத்துக்கிறாங்க, கோட்டிலிடனோட கலர் எடுத்துக்கிறாங்க. சீட் ஷேப் வந்து பார்த்தோம்னா ரவுண்ட் ஆர் ரிங்கிள்ட். ஓகே, கோட்டிலிடனோட கலர் இட் மேபி எல்லோ ஆர் கிரீன். ஸோ இந்த 2 கேரக்டர்ஸ் எடுத்து கிராஸ் பண்ணும்போது அந்த ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வருதுல. ஓகே, ஸோ அதோட எங்க ஆஃப் ஸ்பிரிங்ஸ் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கு, தென் அதை செல்ஃப் பண்ணுவாங்க. அது வந்து இட்ஸ் F1 ஜென்ரேஷன். அதை செல்ஃப் பண்ணி வரது இட்ஸ் F2 ஜென்ரேஷன். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? F2 ஜென்ரேஷன்ல வந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான ஆஃப் ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ அதோட ஆன்சர் இட்ஸ் ரவுண்ட் சீட்ஸ் வித் எல்லோ கோட்டிலிடன், wrinkled seeds with yellow cotyledon. Okay, so round seed இருக்கா RR with yellow cotyledon, capital R capital R capital Y capital Y. Then wrinkled seeds with yellow cotyledon. So wrinkled seeds என்ன RR small r and yellow cotyledon என்ன capital Y capital Y. இதோட சேர்த்து பார்த்தோம்னா இன்னும் 2 offsprings possibility இருக்கு. அது கொடுக்கல, அது இல்லைனாலும் ஓகே, ஸோ 4 ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து பாசிபிளா இருக்கும். ஓகே, எஸ், இந்த ரேஷியோ ஆஃப் 9:3:3:1 இந்த ரேஷியோலாம் கேட்கலாம். ஃபீனோடைபிக் ரேஷியோ என்ன, ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன, அதெல்லாம் கூட கேட்கலாம். ஸோ இதுல 9 வந்து பார்த்தோம்னா இட்ஸ் தி ரவுண்ட் சீட்ஸ் எல்லோ கோட்டிலிடன், 1 வந்து பார்த்தோம்னா wrinkled seeds எல்லோ கோட்டிலிடன், அண்ட் ரிமைனிங் வந்து பார்த்தோம்னா 2 ஹைபிரிட் வெரைட்டி 3:3 ரேஷியோ இருக்குல்ல, அது ஹைபிரிட் வெரைட்டி. ஓகே, ஸோ அதுல என்ன வந்து வரும், இது ரிமைனிங் இருக்கிறது வரும், லைக் wrinkled seeds எல்லோ கோட்டிலிடன், ரவுண்ட் சீட்ஸ் கிரீன் கோட்டிலிடன், இந்த மாதிரி ஹைபிரிட் வெரைட்டில வரும். ஓகே, ஓகே டாம் ஜெரி, நெக்ஸ்ட் போலாமா? பிகாஸ் many of them are waiting. Yes, we can move to the next one. Okay, so what is co-evolution? Co-evolution na enna? Interaction. So evolution, it's the changes. Evolution nadukku, it's the co-evolution. Appadina enna na, it's the interaction between organisms. Okay, continues. இது கண்டினியூ ஆயிட்டு what does it result? It resulting in okay ma, okay Tom Jerry, okay Doremi, okay Jimmy. So interaction between organisms resulting in reciprocal changes. Okay, so changes வந்து நடக்குது, அந்த 2 organism interaction பண்றனால some changes is occurring. Reciprocal changes in genetic and morphological characteristics of organisms. Okay, genetic and morphological characteristics of organisms, அதுதான் co-evolution.
ஸோ என்ன நடக்குதுன்னா ரெண்டு ஆர்கானிசம்ஸ் இடையில இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால அதோட ஜெனடிக் சேஞ்சஸ் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அதுதான் எவல்யூஷன். கோ எவல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் இருக்குல்ல, பேர்ட்ஸோட பீக்ஸ் அண்ட் அந்த ஃபிளார்ஸ், அது அந்த நெக்டார்ஸ் இருக்கிற அந்த ஃபிளார்ஸோட சைஸ், ஷேப், இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. இந்த ரெண்டு ஆர்கானிசம் இன்ட்ராக்ட் பண்றதுனால இதோட கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது, which is known as the co-evolution. Okay, yes. Yes, Tom Jerry, fourth question answer பண்ணிட்டீங்களா? Okay ma, super super. So pyramid of energy is always upright. Give reason. Yes, because of transfer of energy in successive trophic levels. But 2 marks வந்து பார்த்தோம்னா we should explain in some more detail. So நம்ம என்ன சொல்லணும், pyramid of energy பார்த்தோம்னா நம்மளோட pyramid diagram போட்டுறணும். pyramidன்னு சொன்னாலே pyramid diagram நம்மளோடது வந்து போட்டுறணும். So அதுல 4 trophic level இருக்கு. first trophic level, second trophic level, third trophic level and fourth trophic level. So அதுல first trophic level is occupied by producers. Second trophic level it is occupied by primary consumers. Yes. So third trophic level it is occupied by secondary consumers. And finally it's the tertiary consumers. இதுல பார்த்தோம்னா so pyramid of energy ன்னு எடுத்துக்கணும்னா the bottom of the pyramid is always occupied by producers. Okay, so bottom of pyramid. So everyone can able to follow பண்ண முடியுதா? If some issues are there, சொல்லிருங்க. Okay, comment box ல சொல்லிருங்க. Let us rectify it. So bottom of pyramid is always occupied by producers. Okay, அதனால என்ன ஆகும்னா there is a reduction in energy. There is a reduction in. So here and diagram is important. So diagram la enga ponnumo போட்டுறணும். Okay, examples enga போடணும், diagram multiple levels க்கு examples பார்த்தோம். அதே pyramid of energy க்கு இந்த pyramid diagram போட்டுறணும். So bottom of pyramid is always occupied by producers. There is a reduction in energy transfer from producers or from first trophic level to successive trophic levels. That's what Tom Jerry said. No, yes, it's right. So from producers to successive trophic levels. So reduce ஆகிட்டே போகிறனால தான் the pyramid it is upright in shape. So reduce ஆகிட்டே போகுது, அதனால தான் upright in shape. So produce to successive trophic levels. Okay. Yes, okay ma. So this is the reason why pyramid of energy is upright. So இது எப்ப நமக்கு இன்னும் நல்லா புரியும்னா இந்த diagram பார்த்தா புரியும். So it's a grassland ecosystem. Grasses இருக்கா? So grassland ecosystem. இந்த grassland ecosystemல என்னென்ன இருக்கும்? First trophic levelல grasses இருக்கும். Next trophic levelல வந்து பார்த்தோம்னா they have given rabbits, rats, mice எல்லாம் இருக்கும். Next trophic levelல பார்த்தோம்னா snakes இருக்கும். Next trophic levelல பார்த்தோம்னா hawks இருக்கும். So இதுதான் ஒரு trophic levelல என்னென்ன organisms இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். Okay. So இதுல வந்து பார்த்தோம்னா suppose here there is also something known as 10% law. இதெல்லாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க 10% law. Okay, most common question கேட்பாங்க 10% லான்னு. இந்த 10% அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா இட்ஸ் தி ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகே, சப்போஸ் ஒரு ட்ராபிக் லெவல்ல இருந்து இன்னொரு ட்ராபிக் லெவல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான் இந்த 10% லா சொல்லுது. வாட் இட் இஸ், the 10% ஆஃப் த எனர்ஜி தான் ஸ்டோர் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஸ்டோர் ஆகுது, மற்ற எல்லாமே வந்து டிசிபேட் ஆயிடுது. ஃபார் என்னென்ன ப்ராசஸ்க்காக, லைக் ரெஸ்பிரேஷனுக்காக, ஹீட்டுக்காக, ஹீட்டா அந்த எனர்ஜிலாம் வந்து dispersion ஆகுது. Okay, so this is the 10% law. So 10% law என்ன சொல்லிருக்காங்க, for example 1000 joules of energy sunல இருந்து வருதுன்னா இந்த producers if it takes only the 10%, 1000ல 10% it's the 100 joules. அந்த 100 joules அந்த producers சாப்பிடுற primary consumers இருக்கும், அதுக்கு அந்த energy transfer ஆகும். So transfer ஆகும்போது only the 10% தான் it is get stored, மிச்சம் எல்லாமே dissipate ஆயிருது. See here 100 joulesல இருந்து 10 joules தான் it is get stored. Next அதுல இருந்து next trophic levels primary consumers சாப்பிடுற secondary consumers போகும்போது it's the only 10%. So 10ல 1% it's 1 joule. So 1 joule. Okay, next trophic level tertiary trophic level போகும்போது it's the 0.1 joule. So இதுல இருந்து என்ன தெரியுது, only the 10% தான் it is get stored. When it's transferred to the successive trophic level, only 10% it's stored, remaining it is dissipated. Remaining 90% it is dissipated. Okay. Okay, super. 10% தான் stored. ஆமா டோரேமி. Decomposition. Yes, decomposition process-க்கால கூட remaining வந்து it gets dissipated. அந்த reasons-க்காக கூட அந்த 90% வந்து waste ஆயிரும். Yes, Tom Jerry வந்து பார்த்தோம்னா key points are very very important. அதை வச்சுதான்
நம்ம அந்த கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டயக்ராம்ஸ் வச்சு நம்ம விஷுவலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் யூ ஷுட் ரைட் இட் அஸ் அ சென்டென்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எழுதணும். 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் எழுதணும். 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னா வாட் எவர் த டயக்ராம் இஸ் ரெக்வயர்ட், ஒரு டேபிள் ஆஃப் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா டேப்லெட் ஃபார்ம் போட்டு இப்படிலாம் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, எஸ், ஓகே சந்தோஷ், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து differentiate primary introduction from secondary introduction. So primary introduction, secondary difference கேட்டாலே நம்ம tabular form போட்டுறணும்ப்பா. Okay, 3 marks, 5 marks, 2 marks எது வேணாலும். See, sometimes வந்து பார்த்தோம்னா நம்ம 2 marksல தான் அது படிச்சிருப்போம். இதுல 2 marksல தான் கொஸ்டின் கேட்கறாங்க. பட் 3 marksலயும் கேட்கலாம். ஓகே, ஸோ டீடைலா கேட்கலாம். இல்ல ஒரு 5 mark கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இப்போ டாமினன்ட் எபிஸ்டேசிஸ்ல மோஸ்ட் காமனா 5 marksல தான் வந்து வருது. It can also be asked in 2 marks. So dominant epistasisனா என்ன, explain with example அப்படின்னா we should be able to write. Okay, yes. So differentiate primary introduction from secondary introduction. என்ன பண்ணுவோம், டேபிள் ஃபார்ம் போட்டாச்சு. சப்போஸ் என்ன primary introductionல என்ன சொல்றாங்கன்னா, when the introduced plant variety, ஒரு plant variety introduce பண்றோம், okay, it is adapted to the new environment. It gets adapted. Introduce பண்றோம், it is அந்த environmental conditions கேட்டாப்ல அது adapt ஆயிடுச்சு. That's the primary introduction. அதுல பார்த்தோம்னா there is no alteration in the genotype. Gene alterations கிடையாது. அது secondary introduction வந்து பார்த்தோம்னா the introduced variety is subject to selection. Here it is adapted, but it is subject to selection to cross. எதுக்கு அப்படின்னா to isolate a superior variety and hybridize with the local variety. ஒரு local variety ஓட cross பண்றதுக்காக selection அப்படிங்கிற ஒரு process undergo பண்ணுவாங்க. அந்த selection process undergo பண்ணி hybrid அந்த superior variety எடுத்து அதை ஒரு local variety ஓட combine பண்ணுவாங்க. ஓகே, எதுக்கு இது பண்றாங்க? For the transfer of the characters to them. characters transfer பண்றதுக்காக தான் இந்த மாதிரி secondary introduction அப்படிங்கிற ஒரு process இருக்கு. ஓகே, எஸ். ஸோ எல்லாருக்கும் ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஐ கேன் ஏபிள் டு ஃபாலோ? Okay, so this is about primary and secondary introduction kude differences. Next, name the humor that are responsible for the health of human beings. Okay, Doremi? Yes. So name the humor that is responsible for the health of human beings. Abdina, it is Vadam, Pittam and Kabam. இது மூணு தான் important for maintaining the balance. Suppose இது மூணுக்கான balance வந்து போயிடுச்சு அப்படின்னா it results in ill health. It results in ill health if there is a change in the equilibrium. Change in the equilibrium of system. Okay? Vadam, Pittam, Kapam. Okay, Doremi. Yeah, super, super. Super, Tom Jerry. Yes, hi, Jaga. Okay. Okay, so this is about the humor which is responsible for health of human beings. So, Vadam, Pittam, Kapam. இது மூணு எழுதுனா போதும். And what does it do? அதுல அந்த equilibrium disturb ஆச்சுன்னா it alters the ecosystem. Okay? Yes. Next, 2 marks. So, 1 marks complete பண்ணியாச்சு, 2 marks complete பண்ணியாச்சு, then 3 marks. And then இதுல இருக்கிற அந்த remaining 3 marks, 5 marks இருக்க remaining questions எல்லாமே மிருதுலா மேமும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. Okay, so மிருதுலா மேம் also will join with us in the live session in between. Okay? Yes, so 3 marks வந்து போலாமா? எஸ், ஹாய் பூவேஷ். என்ன எல்லாம் லேட்டா வந்திருக்கீங்க? நம்ம 1 mark 2 marks டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிட்டோமே. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து போகலாம். நெக்ஸ்ட் 3 marks வந்து போகலாம். ஸோ 3 marksல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? மென்ஷன் த நேம் ஆஃப் மேன் மேட் சிரல். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் கேட்டிருக்க 2 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 2 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணும். ஒன்று ஆன்சர் பண்ணிட்டு இன்னொரு நம்ம விட்டுறக்கூடாது. ஓகே, ஓகே டாம் ஜெரி, போகலாம். ஸோ ஒன்று ஆன்சர் பண்ணிட்டு இன்னொன்று விட்டுறக்கூடாது. ஸோ வாட் இஸ் த மேன் மேட் சிரல்? எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு ஹைஃபை சிம்பிள் போடுங்க. Yes, what's the man-made cereal? Artificial பண்ணிருக்காங்க. Man-made-நால it's the artificial one. So artificial produce பண்ண cereal என்னது? Yes. Yes, சொல்லுங்க. Okay. Yeah. Sayed triticum durum வந்து it's the parent plant. Okay, so triticale அப்படிங்கிறது தான் அது hybrid variety. It's the artificial cereal. Yeah, super, super, super. Super high five. Okay, so it's a triticale அப்படிங்கிறது தான் it's the okay. Okay, most of them answer triticale. Yes, super. Virtual high five. Yes. So mention the name of man-made cereal. So triticale அப்படிங்கிறது தான் it's the man-made cereal. Triticale is the man-made cereal. High five, high five. So triticale it is the man-made cereal. So இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். See இந்த டயக்ராம் தான். ஓகே, இதுல பார்த்தோம்னா
see எப்பயுமே நம்ம இந்த flow chart எழுதுறோம்ல genetics chapterல இந்த flow chart எழுதும்போது left hand side right hand side. So left hand side வந்து பார்த்தோம்னா parents. Okay, then F1 generation, F2 generation. இப்படி தான் எழுதணும். Left hand side இது மூணு இருக்கணும் கண்டிப்பா. Some cases gametes கூட வரும். See here gametes came no? Some cases gametes. Like parents, yeah. Okay. So parents, F1 generation, F2 generation. So parents லிங்க என்ன ரெண்டு parents na? It's the triticum durum and sickle cereal. இது என்னன்னா triticum durum அப்படிங்கிறது ஒரு wheat plant. Sickle cereal அப்படிங்கிறது ஒரு ரை கம்பு இருக்குல்ல அது. ஸோ இது ரெண்டையுமே வந்து கிராஸ் பண்றாங்க. கிராஸ் பண்ணி ஒரு புது வெரைட்டி கொண்டு பண்றாங்க. ஸோ எதுக்கு இதை கிராஸ் பண்றாங்க? எஸ், சிபிஎஸ்சிக்கு சீக்கிரமே பார்ப்போம். கான்செப்ட்ஸ் வந்து ஒரேவா தான் இருக்கும். யூ கேன் ஆல்சோ ஃபாலோ ப்ரோமேக்ஸ், யூ கேன் ஆல்சோ ஃபாலோ திஸ். ஓகே, எஸ். Why? Because the amino acid lysine அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா triticum durumல கம்மியா இருக்கும். ஸோ அதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹைபிரிட் வெரைட்டியில we can able to get it. அதனால தான் இதை கிராஸ் பண்றாங்க. Because of the reason of the amino acid lysine content. Okay. Yes, super Sayed. Yeah. So இதுல வந்து பார்த்தோம்னா இது ரெண்டு கிராஸ் பண்றாங்க. See, this triticale, it's a hexaploid. It's a hexaploid. Hexanaல it's the 6. So இது கிராஸ் பண்ற அந்த parents பார்த்தோம்னா triticum durum it's tetraploid 4. And sickle it is the diploid 2. So 2 plus 4 6. அதுதான் அதோட ஹைபிரிட் வெரைட்டில வந்திருக்கு. அதோட ஆஃப்ஸ்பிரிங் ஹெக்ஸாப்ளாய்டு. So tetraploid 4, diploid 2, hexaploid 6. ஓகே, சோ இந்த மாதிரி தான் இது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். So tetraploidனால இதோட gametic condition எப்படி இருக்கும்? It is 2n is equal to 4x is equal to 28. Sickle cerealோட gametic condition என்ன இருக்கும்? 2n is equal to 2x is equal to 14. இதுதான் அதோட gametic condition. So n, x இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. n it represents the total number of the chromosomes present. x வந்து பார்த்தோம்னா it denotes the polyploid series. ஓகே, நம்ம ploidy எல்லாம் படிச்சிருப்போம், அந்த flow chart படிச்சிருப்போம். ஓகே, ploidyயோட டைப்ஸ். ஓகே, அந்த polyploid சீரீஸ்ல ploidyல polyploidன்னு இருக்கு. ஓகே, அந்த polyploid சீரீஸை குறிக்கிறது தான் it's the x. ஓகே, n x ரெண்டுமே டிஃபரெண்ட். சோ இதுல வந்து பார்த்தோம்னா F1 ஜெனரேஷன்ல அந்த gametes ரெண்டு தான ஃபியூஸ் ஆகும். 2n ஃபியூஸ் ஆகாது. n 1n from male, 1n from the other parent. சோ இதுல என்ன ஆகுது? n அப்படினு பார்த்தோம்னா it's n is equal to another 2x is equal to 14. Yeah, n is equal to x is equal to 7. Okay, Pro Max. Like, you can able to understand or not, Pro Max? It's the same topic. அதே தான், எப்படி பார்த்தாலும் concepts ஒன்று தான். Okay? Concept it's the same. சரி, okay. F1 generationல வந்து பார்த்தோம்னா gametes condition என்ன? n is equal to 2x is equal to 14. Here n is equal to x is equal to 7. So இது ரெண்டு cross பண்ணும்போது we get 2n is equal to 3x is equal to 21. இதுதான் F1 generation. Okay, so இதுல F2 generation இருக்காது. ஓகே, நம்ம வந்து மோனோஹைபிரிட் கிராஸ் டைஹைபிரிட் கிராஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா F2 ஜெனரேஷன் இருக்கும். பட் இதுல பார்த்தோம்னா F1 ஜெனரேஷன் தான் இருக்கும். ஓகே, பட் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண பிளான் பார்த்தோம்னா இட் இஸ் ஒன்லி ஸ்டெரைல் ஒன். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா they double the chromosomes. டபுள் பண்ணா ஃபர்டைல் ஆயிருது. அதனால தான் டபுளிங் பண்றாங்க. எதை வச்சு டபுளிங் பண்றாங்கன்னா இட்ஸ் தி colicin அதை வச்சு they are doubling the chromosomes so that it becomes a fertile one. Reproduce ஆகும். Sterile it cannot reproduce. Fertile it can reproduce. So 2n is equal to 3x is equal to 21. It's a triploid one. So double பண்ணா hexaploid மாறிடும். So 2n is equal to 6x is equal to 42, which is the triticale. So இதோட நேம் எப்படி வந்தது? பேரண்ட்ஸ்ல இருந்து தான். See, triticum durumல triti, sickle cerealல ale. So triticale இப்படி தான் இது வந்து வந்துச்சு. Okay? Yes. Okay. Hi Violet. Yes. Okay, so இப்படிதான் வந்து இந்த triticale வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. So triticale it is a man-made cereal, artificially produced ஆகுது. இது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா with triticum durum, sickle cereal as parents, it's a triticum durum it's a tetraploid, sickle cereal is a diploid. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணா we get a hexaploid. ஓகே, அது வந்து ஹெக்ஸாப்ளாய்டா வரல, ட்ரிப்ளாய்டா வந்திருக்கு. அதை நம்ம குரோமோசோம் வச்சு குரோமோசோம் டபுளிங் பண்ணிருக்கோம் by colicin, which will get the artificial cereal which is the triticale. Okay, this is how it's produced. Okay, yeah. Yes. So next question போலாம். Next question, give 4 examples of plants in commercial agroforestry. So first agroforestry na enna? They are asking the examples தான். So agroforestry na enna? Agroforestry அப்படினா என்னன்னா சிம்பிளா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? agriculture plus forestry. அதுதான் agroforestry. Okay, where
they grow trees. So first then trees irukku. So trees on the farmlands and the cattle livestock la irukola adile trees grow பண்ணுவாங்க. எதுக்கு அப்படினா it's to create interaction between them. அதுதான் agroforestry. So இந்த agroforestry வந்து பார்த்தோம்னா yes, super Tom Jerry. It's the growing plants and trees. Along with it, it's the livestock. அதையும் சேர்த்து ஒரே இடத்துல grow பண்ணுவாங்க. அதுதான் agroforestry. Yes, எல்லாரும் ஆன்சர் சொல்றீங்க. நம்ம ஆன்சர் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம்னா it's the eucalyptus, casuarina, மலைவேம்பு, teak, கடம்பு. இதெல்லாம் examples of agroforestry. So என்னென்ன examples repeat பண்ணுங்க. So point questions எப்படி remember பண்ணுவீங்க? You should repeat it with me. So என்னென்ன examples இருக்கு? It is eucalyptus, casuarina, மலைவேம்பு, teak, கடம்பு. இதெல்லாம் தான் examples of agroforestry. Okay. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம 5 mark questions வந்து போலாம். So remaining இருக்கிற 3 marks 5 marksலாம் later we will discuss. So 5 marksல என்ன கேட்டிருக்காங்க? Yes, describe dominant epistasis with an example. So first dominant epistasis என்னன்னு பார்த்துருவோம். தென் அதோட எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். சரி, dominant epistasis அதோட எக்ஸாம்பிள் என்ன? Yes, someone can answer. Okay, Doremi. So dominant epistasis ஓட எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Okay, so dominant epistasis என்ன அப்படின்னா gene which suppresses or masks the genotypic expression of another gene which is present at another locus. இதுதான் dominant epistasis. It's called epistasis. Okay, epistasis. Okay, mirabilis jalapa. No pa, mirabilis jalapa illa. But okay, super, you have answered, no? Super. Dilip squash, summer squash. Yes, super. Summer squash, it's the right answer. Okay, yes. So dominant epistasis na enadhu gene which suppresses. First epistasis na enadhu gene. இப்போ chromosomes இருக்கு. இப்படி சொன்னா நமக்கு வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம chromosomes அந்த டயக்ராம் வச்சு படிப்போம். ஸோ chromosomes இருக்குமா, அதுல ஒரு 2 genes இருக்கு. ஓகே, ஒரு ஜீன் இருக்கு which suppresses or masks the genotypic expression of another gene. ஒரு ஜீன் இன்னொரு ஜீனோட எக்ஸ்பிரஷன், ஜீனோடைப் எக்ஸ்பிரஷனை மாஸ்க் பண்ணுது. அதுதான் இட்ஸ் தி எபிஸ்டேசிஸ். ஸோ அந்த மாஸ்க் பண்ணதுல which inhibits, which is known as the inhibiting gene. Okay, inhibiting gene. Inhibit ஆதுல, that is known as the inhibitor gene. There is some difference between the inhibiting gene and inhibitor gene. Okay, inhibitor gene. Yes, super. Samacheer fruit is the right one. So the gene which suppresses or masks the genotypic expression of another gene which is present is another locus. அதே locusல இல்ல, வேற locusல present இருக்க gene அதோட expression mask பண்ணுது. அதுதான் dominant epistasis. So அது வந்து பார்த்தோம்னா the gene which is inhibiting, it is known as the inhibiting gene, and the inhibited வந்து inhibiting gene வந்து பார்த்தோம்னா it is the epistatic gene ன்னு சொல்லுவோம். inhibit ஆகுதுல அது epistatic gene ன்னு சொல்லுவோம். Okay, inhibited, it is known as the hypostatic gene. Okay. Okay, இந்த inhibiting inhibitor புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் போலாமா? Or else I திருப்பி ஒருக்க நான் சொல்றேன். So inhibiting and inhibitor gene which inhibits. Yes, okay Tom Jerry. Next போலாம். Yes, it's the epistatic and hypostatic gene. So இதோட example what you all said, it's the summer squash. இதுதான். இந்த summer squash தான் example of dominant epistasis. So இதுல வந்து பார்த்தோம்னா they have taken the genotype. See here, இதுல வந்து பார்த்தோம்னா the dominant epistatic gene, it's the capital W, white color. இதுல what they have taken the character, the color of the summer squash. Okay, color of the fruit தான் எடுத்திருக்காங்க. இந்த summer squash fruit ஓட color பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே போலாம். இதுல கலர் பார்த்தோம்னா 3 கலர்ஸ் இருக்கு இந்த summer squash fruit ஓட கலர். So white color, yellow color and green color. இந்த 3 கலர் இருக்கு. So இந்த 3 கலர்ல பார்த்தோம்னா capital W it denotes the white color.
Okay, so மிச்ச capital W இல்லாததுல it's the colored fruit, it's the dominant epistatic gene. So இந்த gene இருந்தது அப்படின்னா only the white color of the fruit தான் express ஆகும். Okay, இல்லனா suppose இந்த capital W அந்த genotype இல்ல அப்படின்னா then the colored fruit வந்து express ஆகும். Okay Selva, yeah, you are right, it's the 12:3:1 the genotypic ratio. Okay, yes. So என்ன ஆகுதுன்னா capital W இருந்தா the white color தான் இருக்கும், which is the dominant epistatic gene. So அது இருந்தா மத்த gene express பண்ண விடாது, that is known as the epistasis. Okay, so மத்தது suppose capital W இல்லனா colored fruit express ஆகும், like yellow color ஆகட்டும் green color ஆகட்டும் அந்த மாதிரி express ஆகும். So okay, இதே மாதிரி நம்ம எப்படி critical பார்த்தோம்ல அதே மாதிரி left hand side என்ன எழுதணும், it's the parent generation, it's the parent generation gametes F1 F2 இதெல்லாம் கண்டிப்பா எழுதணும். and then the last phenotypic ratio இது எழுதணும். Okay, so parents ல என்ன எடுத்துக்கறாங்க, white fruit, yellow fruit, white color of the fruit, that's the character which they are taking for the experiment. So white colored fruit, yellow colored fruit, இது ரெண்டுல வந்து பார்த்தோம்னா white fruit has the genotype capital W small g and yellow fruit has the genotype small w capital letter G and capital letter G. So இதுதான் genotype இருக்கு. இதோட gametes பார்த்தோம்னா this, and F1 ல பார்த்தோம்னா it's always the dominant which is expressing, நமக்கு நல்லா தெரியும். So it's the white colored fruit that express ஆகுது with the genotype capital W small w capital G small letter G. Okay, yes, okay Selva, super. So இதல பார்த்தோம்னா selfing பண்ணுவோம், F1 generation selfing பண்ண மூலமா தான் F2 generationல நமக்கு என்னென்ன possibilities இருக்கு. So Punnett score it's mainly for the possibilities of the gametes offsprings which is occurring, என்ன மாதிரியான possibilities offsprings வந்து வரலாம். So இது ரெண்டு cross பண்ணும்போது see capital W small w capital G small g, இதுல இருந்து என்னென்ன gametes possible னு பார்த்தோம்னா see these are all the gametes which is possible, like capital W capital G capital W small letter G small letter W capital letter G small letter W small letter G, இதுதான் இங்க போட்டுருக்கோம். Okay, because இதுல இருந்தே these type of gametes are possible. இதோட selfing பண்றோம், இந்த plant இன்னொரு plantோட selfing வந்து பண்றோம். Yes, so selfing பண்ணும்போது இதுல 4 gametes possible, இதுல 4 gametes possible, இது ரெண்டையும் வந்து cross பண்ணும்போது 16 possible offsprings are occurring. Okay, இதுல பார்த்தோம்னா 16ல பார்த்தோம்னா okay, out of 16 12 it is the white colored fruit. நம்ம சொன்ன மாதிரி capital W it is the white color which is representing. See capital W இருக்கதெல்லாம் white colored fruit தான் இருக்கும். Okay, and see here yellow colored வந்து பார்த்தோம்னா G ல தான் colored fruit represent பண்ணுவாங்க. So capital letter G இருந்துச்சுன்னா it's the yellow colored fruit, even it is one capital letter G இருந்தாலும் it's the yellow colored fruit. Small letter recessive இருக்கிறதா it's the green one. So எந்த ரேஷியோல இருக்கு இந்த மாதிரி plants வந்து பார்த்தோம்னா it's the 12:3:1. So 12 yellow colored fruit, 12 white colored fruit, 3 yellow colored fruit and 1 green colored fruit. இதுதான் possible. They can also ask it as 1 mark லயும் கேட்கலாம். Okay, yes, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, which lesson possible 5 marks in zoology. So we have weightage videos வந்து அப்லோட் பண்ணிருக்கோம்ப்பா. So weightage videosல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், என்ன சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் போய் பாருங்க. and I'm explaining you. Okay, these are all we should start with it. Okay, இது மட்டுமே படிக்க கூடாது. Okay, we should start with it for sure. Yes, okay Joshua, so எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. and then this types of flow charts நம்ம எப்படி பண்ணனும், left hand side எல்லாம் எழுதிரணும், right hand sideல என்ன phenotype என்ன genotype, white fruit அப்படிங்கிறது phenotype, அதோட genotypeங்கிறது alphabetsல நம்ம ரெப்ரசன்ட் பண்றது. so அதெல்லாம் வருது, எப்படி cross ஆகுது, என்ன மாதிரி. you can also use colors, so colors யூஸ் பண்ணி அந்த fruit நம்ம describe பண்ணிடலாம், இந்த கலர்ல தான் இருக்கும், இந்த கலர்ல தான் வரும் அப்படின்னு. okay, yes, 12 white 3 yellow and 1 green. yes, super. explain one more time ma'am. okay, யாருக்காவது இன்னொருக்கா explain பண்ணுமா, I will explain it again. somebody needs to explain it again, please comment it. நம்ம திருப்பி ஒருக்கா explain பண்ணிட்டு next question போலாம். okay, yes, so next okay, let's move into the next question. and தண்டவாணி நீங்க திருப்பி ஒருக்கா வந்து வீடியோ பாத்துருங்க. yes Aisha, இது எல்லாமே PYQs தான் நம்ம பார்க்கிறோம். yes, again I'm saying it's all the previous year questions, August 2021 question தான் பாத்துக்கிறோம். okay, 1 mark 2 mark 3 mark 5 mark இந்த ஆர்டர்ல வந்து பாத்துட்டு இருக்கோம். okay, எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் you can ask, we should sort out this. okay, yes, next வந்து பார்த்தோம்னா zoology. so botany வந்து முடிச்சிட்டோம், 1 2 3 5, then we are moving into zoology, biozoology.
ஓகே. ஸோ சேம் பாட்னில நம்ம சொன்ன மாதிரி ஜுவாலஜிலையும் இப்படிதான் கேட்பாங்க. எப்படி 35 மார்க்ஸ் பாட்னி 35 மார்க்ஸ் அட்டன் பண்ணும், ஜுவாலஜி 35 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணும். 8 1 மார்க்ஸ் கண்டிப்பா வந்து. ஓகே ஓகே ஆயிஷா. எஸ் வி ஆர் ப்ரொசீடிங் செல்வா. ஓகே, இதுல என்ன கேட்டிருக்காங்க, 8 1 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணோம். எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 1 மார்க்ஸ் எல்லாம் பாத்துருங்க. எது தெரியுமோ எழுதுங்க, தெரியாதது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு அப்புறம் எழுதுங்க. நெக்ஸ்ட் கோ டு 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் நம்ம 4 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். என்ன கொஸ்டின் தெரியுதோ அதெல்லாம் எழுதிருங்க. தென் தி 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் அவைலபிளா இருக்கும். ஸோ அதுவும் வந்து லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கம்பல்சரி கொஸ்டின்ஸும் படிச்சிருங்க. ஓகே, எஸ். ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் லாஸ்ட் கொஸ்டின் 19th கொஸ்டின் அட்டன் பண்ணோம். தென் 5 மார்க்ஸ்ல பார்த்தோம்னா இட்ஸ் தி எய்தர் ஆர் கொஸ்டின். ஓகே, 20th ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணும், 21st ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணும். 2 கொஸ்டின் கேட்பாங்க, ஏதாவது ஒன்று தான் அட்டன் பண்ணும். ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பேட்டர்ன் இட் வில் பி ஃபார் போத் பாட்னி ஜுவாலஜி ரெண்டுக்குமே. ரெண்டுலையுமே கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ணிடணும். ஓகே, 1 மார்க்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர் சொல்லுங்க. எஸ், கம் ஆன். ஃபர்ஸ்ட் த பிரைமரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர். ஓகே, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அதுல பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க? விச் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன்? யா, எஸ், யா, சூப்பர் சூப்பர் டாம் ஜெரி. நெக்ஸ்ட் வாங்க. The primary treatment of wastewater. என்னது? Yeah, it's the B option. Super Doremi, Super Chinko, Super Dilip. Yes. Okay, so wastewater treatmentல 3 இருக்கு. First the primary treatment, secondary treatment. Okay, Super Joshua, Super Vimal, Super Aisha. Yes. So 3 இருக்கு. பிரைமரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, செகண்டரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ 3 ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ பிரைமரியில என்ன பண்ணுவாங்கன்னா விசிபிளான பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே அந்த வேஸ்ட் வாட்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. மேக்ரோ மாலிகுலர் ப்ராடக்ட்ஸ் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இட்ஸ் தி பிசிக்கல் ரிமூவல் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ். ஓகே, பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல பார்த்தோம்னா ஹியர் வேர் தி மைக்ரோ ஆர்கானிசம் இட் கம்ஸ் டு பிளேஸ். ஓகே, அரபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அனரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இது ரெண்டுமே வந்து வரும். ஓகே, சூப்பர் செல்வா, சூப்பர் திலீப். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல என்ன அப்படினா, செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க? மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ரோல் வரும். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ரோல் வரும். See, suppose anaerobic digestion of sludge, it is the secondary treatment. Large aeration of water, it's the secondary treatment. This how you should study for NEET also. So NEETக்குலாம் நீங்க எழுதுறீங்க அப்படினாலும் மத்த क्वेश्चंसக்கு மத்த ஆப்ஷன்ஸ்க்கு என்னென்ன क्वेश्चन வரும் அப்படி நம்ம படிக்கணும். ஓகே, எஸ். So first வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்திருக்காங்க? Then tertiary treatment இருக்குல, அதை விட்டுட்டோம். So tertiary treatmentல பார்த்தோம்னா they use chlorine and UV, ultraviolet radiation. Okay, ultraviolet radiation, UV radiation, இது ரெண்டுமே இதுல வந்து வரும்னா tertiary treatmentல வரும். So first option it's for tertiary, second option it's for primary, then next C and D it's for secondary treatment. So wastewater treatmentல எல்லாமே கொடுத்திருக்காங்க. Okay, எஸ் ஆயிஷா. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தோம்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்டர்ஸ் படிச்சுட்டு வரணும், என்னென்ன வீடியோஸ் பார்த்துட்டு வரணும், அதுவுமே ஷெட்யூல்ல இருக்கு. ஸோ ஷெட்யூல்ல போய் பார்த்துட்டு ஷெட்யூல்ல ஃபாலோ பண்ணீங்கனாலே யூ கேன் கெட் பெட்டர் மார்க்ஸ். ஓகே, எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இட்ஸ் தி யூரிதம்ஸ். ஓகே, யூரிதம்ஸ் தான் which can survive a wide range of temperature. So wide range of temperature fluctuations these organisms can survive. Adha it's the eurythms. Narrow range of temperature it's the stenotherms. Okay, yes. Okay, third question சொல்லுங்க. How to get that schedule ma'am? Descriptionல available இருக்குப்பா. Description நீங்க போய் click பண்ணீங்கனாலே அதுல எல்லா லிங்க்ஸும் வரும். Okay, so அதுல போய் நீங்க வந்து பாத்துக்கலாம். Schedule link வரும், அங்க போய் பாத்துக்கலாம். Okay. Yes, third question option answer it's the option B. Super. Okay, so permanent birth control method in males. So males la pathona it's the vast difference adha cut பண்ணுவாங்க, which is known as the vasectomy. Ominale it's the removal. Okay, so it's the vasectomy, vast difference is cut. Females la pathona fallopian tubes வந்து cut பண்ணுவாங்க. Yes, super. It's the females la வந்து பார்த்தோம்னா fallopian tubes வந்து கட் பண்ணுவாங்க, which is the tubectomy. Okay, females it's the fallopian tube. அதுதான் என்னது? tubectomy. அந்த tubes வந்து கட் பண்ணோம்னாலே it cannot able to transfer. Yes, so fourth option சொல்லிட்டீங்களா? Okay, fourth option என்னது? It's the D. The mature sperms are stored in the okay. எஸ், ஃபோர்த் ஆப்ஷன் என்ன? நிறைய பேர் டி ஆன்சர் பண்றீங்க.
What is the answer for fourth one? The mature sperms are stored in the mature sperms. They are stored in the. It's stored in the epididymis. Yes, super. Epididymis la dhaan store agum. Not vast difference. Okay, இதெல்லாமே வந்து accessory ducts. நம்ம ரெட் டெஸ்டிஸ் வந்து பாக்குறோம்ல, செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து ரெட் டெஸ்டிஸ் வரும். சோ அது எபிடிடெர்மிஸ், வாஸ் டிஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆக்சசரி டக்ஸ்ல வந்து வரும். மெச்சூர் ஸ்பெர்ம்ஸ் எங்க ஸ்டோர் ஆகும்னா இந்த எபிடிடெர்மிஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். எஸ், சூப்பர். ஆப்ஷன் ஏ that's the right answer. The mature sperms they are stored in the epididymis. Okay, see second chapter and all it's very very important. See நீங்க செகண்ட் சாப்டர் இதுல படிச்சிட்டு வந்திருந்தீங்கனாலே இந்த 1 மார்க்ஸ் நீங்க ஈஸியா கமெண்ட் பண்ணிரலாம். Okay, yes, super. It's the correct one. A தான் ஆப்ஷன் தான், A தான் கரெக்ட் ஒன். ஓகே, ஸோ நம்ம படிச்சுட்டு ஜெனடிக்ஸ் சாப்டர் படிக்க சொல்லியிருந்தோம், ரீப்ரொடக்ஷன் சாப்டர் படிச்சு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் முன்னாடி படிக்க சொல்லிருமோ அதெல்லாம் ஒருக்கா ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. யூடியூப்ல வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வாங்க. எல்லா சாப்டர்ஸ்க்கான வீடியோஸ்மே அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தீங்கனாலே ஈஸியா நீங்களும் இன்ட்ராக்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். பிகாஸ் இன்ட்ராக்ஷன் it's very very important in a class. Okay, apna then you will also learn something. Okay, you will also listen. If you have doubts also neenga keknuna you should know something about it, no? So when you will ask, when you interact then you will learn it better. Okay, interaction is very very important. Okay, so next, mRNA molecule is produced by, yeah, it's the transcription. See, இது central dogma ஞாபகம் வச்சுக்கணும். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் நம்மளுக்கு, டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன். ஸோ ஓகே, ஸோ சென்ட்ரல் டாக்மால என்ன வந்திருக்கு? டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ டு புரோட்டீன்ஸ். இதுதான் சென்ட்ரல் டாக்மா. இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இட்ஸ் தி டிரான்ஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட் இட் இஸ் தி டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ ஆல்பபெட்ஸ்ல சி தானே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் சி தான் ஃபர்ஸ்ட் வரும், லேஷன் வந்து நெக்ஸ்ட் தான் வரும். ஓகே, ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ molecule is produced by the transcription process. Option D is the right answer. Yes, okay, super. Most of them have answered right. D is the right answer. அதே protein produce ஆகிற process என்னது? It's the protein produce ஆகிற process என்னது? கமெண்ட் பண்ணுங்க. Okay, next question பாக்கலாம். It's the translation process. Okay, ELISA it's mainly used for detection of pathogens. Mainly the disease வந்து diagnose பண்றது. It's a diagnostic procedure. So disease diagnose பண்றது தான் it is the ELISA. So ELISA is used for detection of pathogens. Okay. Yes, translation வந்து பார்த்தோம்னா protein produce ஆகுது. Yes, super. Super Santi. Super Aarthi. Super Trisha. Okay. So என்னது எதுக்கு ELISA produce ஆகுது? For detection of the pathogens. Super Sandy. Okay. Next one mark போலாம். Which of the following was a contribution of Hugo de Vries? So எந்த தியரி வந்து Hugo de Vries contribute பண்ணாரு? Yeah, it's the mutation theory. Option B is the right answer. This and all is a direct question. நம்ம டைரக்டா நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணிடலாம், யோசிக்க தேவை கிடையாது. Next 8th question. In the lake water is cold and clear supporting little life. This stage is known as, so little life. See, this is the comes in eutrophication. Eutrophicationல தான் இந்த ஸ்டேஜஸ்லாம் வரும். என்னென்ன ஸ்டேஜஸ்? ஒலிகோட்ரோபிக் ஸ்டேஜ், மீசோட்ரோபிக் ஸ்டேஜ், யூட்ரோபிக் ஸ்டேஜ், இதெல்லாம் வந்து யூட்ரோபிகேஷன்ல வந்து வரும். அதுல பேஸ்ட் ஆன் நியூட்ரியன்ஸ் பொறுத்து அங்க என்னென்ன ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகுது பொறுத்து கிளாசிபிகேஷன் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல பார்த்தோம்னா இந்த லேக் த வாட்டர் இஸ் கோல்ட் அண்ட் கிளியர் வெளியில சப்போர்ட்டிங் லிட்டில் லைஃப். இட்ஸ் தி ஓகே ஒலிகோட்ரோபிக். ஓகே, ஒலிகோட்ரோபிக்னா ஃபியூ. சி யூட்ரோபிகேஷன்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒலிகோட்ரோபிக், மீசோட்ரோபிக் அண்ட் யூட்ரோபிக். இந்த 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒலிகோட்ரோபிக்ல வந்து பார்த்தோம்னா இட்ஸ் தி சப்போர்ட் ஒன்லி த லிட்டில் லைஃப். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். ஒலிகோட்ரோபிக் ஸ்டேஜ் தான் ரைட். மீசோட்ரோபிக்ல வந்து பார்த்தோம்னா நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்கும், என்ரிச் நியூட்ரியன்ஸ் இருக்கும். யூட்ரோபிக்ல வந்து பார்த்தோம்னா வி ஹேவ் த சேச்சுரேட்டட் நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் சம்திங் கால்ட் அஸ் ஆக்சிலரேட்டட் யூட்ரோபிகேஷன் இருக்கும். ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னால நடக்கிற யூட்ரோபிகேஷன் இட் இஸ் நோன் அஸ் ஆக்சிலரேட்டட் யூட்ரோபிகேஷன். ஓகே, எஸ் எஸ், சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் டோரேமி. சூப்பர்ப்பா. ஓகே, சோ நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் வந்து போயிடலாம். சோ 2 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் பார்த்தனோஜெனிசிஸ்? சோ பார்த்தனோஜெனிசிஸ் பாட்னிலயும் வரும், ஜுவாலஜிலயும் வரும், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். வித்தவுட் ஃபர்டிலைசேஷனால ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரூட் அப்படின்னா இட்ஸ் தி பாட்னி. அனிமல் அந்த ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இட்ஸ் தி ஜுவாலஜி. சோ பார்த்தனோஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் அதோட நேம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இட் இஸ் பார்த்தினோஸ் அண்ட் ஜெனிசிஸ். பார்த்தினோஸ்னால இட்ஸ் தி virgin without the fertilization process. Genesisனால இட்ஸ் டு produce. So என்ன சொல்லணும்? பார்த்தனோஜெனிசிஸ்னா development of an egg into an organism, into an individual without the process of fertilization. Okay,
அதுதான் parthenogenesis. Yes, super. Development of an egg without fertilization தான் parthenogenesis. So without the process of fertilization தான் parthenogenesis. So இது வந்து பார்த்தோம்னா it has also types. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி அதோட நேம் கான ரீசன்ஸ் எழுதணும், டெஃபினிஷன் எழுதணும், டைப்ஸ் இருந்தால் டைப்ஸ் எழுதணும். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஜென்ரலாக என்ன இருக்கும், நேச்சுரல் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ டைப்ஸ் ஆஃப் பார்த்தனோஜெனிசிஸ் இட்ஸ் நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பார்த்தனோஜெனிசிஸ். யா எஸ் ஓகே, இதுதான் பார்த்தனோஜெனிசிஸ். தென் ஆம்னியோசென்டசிஸ் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தாராளமாக டயக்ராம்ஸ் வரையலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்ட் ஆன் தான். ஸோ நம்ம வந்து தாராளமாக வரையலாம். ஓகே ஓகேப்பா, சூப்பர். எஸ், எக்ஸாம்பிள்ஸும் நம்ம எழுதிடலாம். It's in 2 marks, so 2-3 points எழுதினாலே it's okay. Then amniocentesis வந்து வரலாம். So amniocentesis, it's a favorite question in 3rd chapter. Reproductive health and amniocentesis ரொம்ப important. So எல்லா சாப்டர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் நம்ம ரிவிஷன்ஸ் எல்லாமே வந்து போன மந்த்தும் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஏதாவது சாப்டர்ஸ் உங்களுக்கு ரிவிஷன்ஸ் வேணும்னாலும் அந்த போய் சேனல் பாருங்க. சேனல் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து பாருங்க. என்னென்ன சாப்டர்ஸ், எல்லா சாப்டர்ஸுமே அப்லோட் ஆயிருக்கு. ஓகே, see it. Okay, amniocentesis-னால என்னது, it's a prenatal technique. Okay, it is a prenatal technique which is used to detect chromosomal abnormalities. Generally, chromosomal abnormalities detect பண்றதா இந்த amniocentesis யூஸ் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்க? It is done. So next point அது எழுதணும். When it is done. First amniocentesis னா என்ன? When it is done. Yes, super Indrani. It's taking a sample of amniotic fluid. Yes, super. எப்போ பண்ணுவாங்க amniocentesis? Amniocentesis எப்போ பண்ணுவாங்க சொல்லுங்க? It is done in 15th to 20th week of pregnancy. 4th to 5th monthல தான் இந்த amniocentesis procedure வந்து பண்ணுவாங்க. ஓகே, and நீங்க சொன்ன மாதிரி third point next என்னன்னா, it is this amniocentesis procedure is done by inserting a long thin needle. So long thin needle it is introduced. Okay, long thin needle is introduced for what? To withdraw a sample of amniotic fluid. அந்த amniotic fluid da sample எடுத்து they detect the chromosomal abnormalities. Okay, so this is the amniocentesis procedure. Okay, so next question போலாம். Yes, 15th to 20th weekல தான் இது பண்ணுவாங்க. சூப்பர் பா சாண்டி. next 2 mark. What is the central dogma of protein synthesis? So central dogma நம்ம 1 markலயே பார்த்தோம். என்னது? DNA to mRNA, mRNA to proteins. இதுதான் central dogma. So DNA to mRNA change ஆகுது. It's the transcription process. Transcription, so C இதுதான் first வரணும், transcription. Okay, then mRNA to proteins, it's the translation process. So அந்த alphabetics ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so இதுதான் central dogma. It was proposed by Francis Crick. அவங்க தான் இந்த central dogma வந்து பண்ணாங்க. Okay, then what is vaccine? Vaccineனால என்னது? It's a biological preparation. Okay, it is a, yes, super Tom Jerry. இதுதான் central dogma. So vaccineனால என்னது? It is a biological preparation. இது வந்து பார்த்தோம்னா இட் ரிசம்பிள்ஸ் அ டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் மாதிரியே தான் இருக்கும் இதோட ப்ரிப்பரேஷன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வேக்சின்னு சொல்லுவோம். எதுக்கு இந்த வேக்சின் கொடுப்பாங்க? இட்ஸ் பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் டு இன்டியூஸ், டு ப்ரொடியூஸ் ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. இம்யூனிட்டி கொடுக்கறதுக்காக தான் வேக்சின்ஸ் இன்ட்ரடியூஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஓகே, ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஓகே, இட்ஸ் பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் டு ப்ரொடியூஸ் ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி டு பிரிவென்ட் த டிசீஸ், டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் டிசீஸ். Okay, disease protect பண்றதுக்காக தான் இந்த vaccines வந்து கொடுக்கறாங்க. And from where they are taking it? They are taking it from a disease causing microorganisms. And the microorganisms இருக்குல்ல, like weak ஆன vaccines, attenuated. Yeah, Selva, that's also a point you can write. Okay, so weak, attenuated, or and the microorganisms or toxins. Okay, அதோட virulence-லாம் வந்து கம்மி பண்ணிட்டு they give it as a vaccine. Okay, it's a weak on microorganisms, attenuated microorganisms, killed microorganisms. இதுல இருந்தெல்லாம் vaccine preparations வந்து பண்ணுவாங்க. Okay, so vaccine ஓட ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். Like hepatitis B vaccine, polio vaccine, அதெல்லாமே வந்து எழுதிக்கலாம். Okay, so this is about the vaccine. Next, we are going into 2 marks. So what is co-extinction? Okay, co-extinction and co-evolution. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பாட்னில பார்த்தது it's the co-evolution. Here it's the co-extinction. So co-extinction அப்படின்னா என்னன்னா, it's the loss of a species. Okay, co-extinction is the loss of a species. ஏன் அந்த species loss ஆகுது? As a consequence of extinction of another species.
ஓகே, ஒரு ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆகுது, ஓகே, டிசப்பியர் ஆகுது ஃப்ரம் தி ஈகோசிஸ்டம். ஸோ டிசப்பியர் ஆகுறதுனால அதுக்கு ரிலேட்டட் ஆன அந்த ஸ்பீசிஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆகுது. இட்ஸ் தி கோ எக்ஸ்டிங்ஷன். ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் அ ஸ்பீசிஸ் இஸ் a consequence of extinction of another species which is known as co-extinction. So இதோட எக்ஸாம்பிள் என்ன? It is the dodo bird and calvaria tree. இது ரெண்டும் தான் co-extinction ஓட எக்ஸாம்பிள். ஓகே, dodo bird and calvaria tree. So next question, what is referred to as biomagnification? So biomagnification ஆல நம்மளோட keyword என்ன அப்படின்னா the non-degradable substances. ஓகே, சப்போஸ் ஒரு ஃபுட் செயின்ல ஒரு நான் டிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ் என்டர் ஆச்சுன்னா டிகிரேட் ஆகாது, மெட்டபாலிஸ் ஆகாது. அது என்ன ஆகும்? நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். ஸோ இட் மேக்னிஃபைஸ் இட்ஸ் நம்பர். அதுதான் இட்ஸ் நோன் as biomagnification. ஸோ biomagnification என்ன எழுதணும்? when non-degrading substances enter the food chain. Okay, when non-degrading substances enter the food chain, they do not get metabolized or broken down. They do not get non-degrading சொல்லியாச்சு. So they do not அப்படிங்கிற வார்த்தை important. They do not get metabolized or broken down. So அதனால என்ன ஆகும்? They get transferred to the next trophic levels. அந்த மாதிரி என்ன இது டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா என்ன இது டிரான்ஸ்ஃபர் ஆகும்? எஸ், கமெண்ட் பண்ணுங்க. It's the mercury and DDT. DDT என்ன? It is dichloro diphenyl trichloroethane. அது வந்து இன்செக்டிசைட் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பிளான்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது அந்த பிளான்ஸ் தானே ப்ரொடியூசர்ஸ், அதுல இருந்து தானே நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டிடிடில மெட்டபாலிஸே ஆகாது. அதனால என்ன ஆகும்னா அதோட லெவல் வந்து நெக்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல் அதிகமாயிட்டே போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் biomagnification. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ஸ் போகலாம். ஸோ 3 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ 1 மார்க்ஸ் முடிச்சிட்டோம். ஜுவாலஜியில பயோபாட்னி ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஆகஸ்ட் 2021 பேப்பர். பயோஜுவாலஜில 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் டிஸ்கஷன் பண்ணலாம். எஸ் எஸ் டாம் ஜெரி, இட்ஸ் குட். Dichloro diphenyl trichloroethane, not methane, it's ethane. Okay, so write short notes on microbial fuel cell பத்தி கேட்டிருக்காங்க. So microbial fuel cell அப்படின்னா என்னன்னா it's the bioelectrochemical system. Okay, it's a bioelectrochemical system that drives an electric current by bacteria. So bacteria யூஸ் பண்ணி சில organic matter biomassல இருந்து current produce பண்றாங்க. அதுதான் microbial fuel cell. That is why it's known as bioelectrochemical system. இது எப்படி ஒர்க் ஆகும்னா it works by allowing the bacteria to oxidize and reduce. Oxidation reduction, it's a big redox reaction that takes place in the microbial fuel cell. So இதுதான் the microbial fuel cell. So இதுல வந்து பார்த்தோம்னா it consists of a cathode, that's an anode and the cathode. Oxidation reduction நடக்கும் and reduction reaction இன்னொரு இடத்துல நடக்கும். So oxidation reaction இங்க நடக்குமா? So oxidationனால என்னது? protons release ஆகும். Then oxidation is mainly the loss of electrons. So அந்த electrons வந்து பார்த்தோம்னா it reaches the cathode through the external circuit. இங்க ஒரு சர்க்யூட் வச்சிருப்பாங்க, அது வழியா தான் ரீச் ஆகும். So flow of electrons, that's the electrical current. So அப்படிதான் current produce ஆகும் with the help of the microorganisms. So அந்த microorganisms அந்த organic matter வந்து degrade பண்றது மூலமா இந்த மாதிரி protons electronsலாம் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதில் தான் அந்த கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் தி மைக்ரோபியல் fuel cell works. Yes, Tom Jerry. With the help of the microbes, it's produced. Okay, this electric current is produced. That's the microbial fuel cell. Super. Next, differentiate somatic cell gene therapy. Okay, so differentiate somatic cell gene therapy from germline cell gene therapy. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ டிஃபரன்ஸ்னாலே நம்ம டேப்லெட் ஃபார்ம் போட்டுருவோம். ஓகே, ஸோ என்ன டிஃபரன்ஸ்? somatic cell gene therapy and germline cell gene therapy. Okay, so somatic cell gene therapy எந்த செல்ஸ்ல வந்து பண்றாங்க? somatic cellsல germline cellsல. first என்ன எழுதணும்? 3 பாயிண்ட் இருக்கும் அதுல. ஓகே, எத்தனை பாயிண்ட்ஸ் கூட நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன், எத்தனை பாயிண்ட்ஸ் வரும் கூட நமக்கு தெரிஞ்சிடும். so somatic cellsல என்ன பண்ணுவாங்கன்னா the therapeutic genes they are transferred into the somatic cells. Simple. அந்த gene transfer பண்ணுவாங்க, அது somatic cellsல பண்ணுவாங்க. அதுதான் somatic cell gene therapy. Yes, so the therapeutic genes are performed in somatic cells. அதுதான் somatic cell gene therapy. So germline cell gene therapy அப்படினா என்னன்னா the therapeutic genes they are transferred into the therapeutic genes they are transferred into the germline cells. Okay, அதுதான் germline cell gene therapy. So somatic cell gene therapy na therapeutic genes they are done in somatic cells. So என்னென்ன somatic cells like bone marrow cells, blood cells, skin cells, இது எல்லாமே somatic cells. germline நமக்கு தெரியும், the reproductive ones. என்னென்ன reproductive germline reproductive cells என்னென்ன இருக்கு?
ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல பண்ற அந்த ஜீன் தெரப்பி தான் ஜெர்ம் செல் ஜீன் தெரப்பி. ஸோ என்னென்ன ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இருக்கு? இட்ஸ் தி எக் அண்ட் ஸ்பெர்ம். அதுதான் ஜெர்ம் செல் ஜீன் தெரப்பி. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன எழுதணும்னா, இந்த மாதிரி ஜீன் தெரப்பி பண்றனால இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆகணும். So somatic cell gene therapy, it is not transferred to the next generation. So not transferred, this type of somatic type of gene therapy, it is not transferred to next generation. அவங்களோட offspringsக்கு பாஸ் ஆகாது இந்த மாதிரி ஜீன் தெரப்பி பண்றனால. So not transferred to next generation. Yes Tom Jerry, super ma. Yes Sayed, it's the egg and sperms. ரெண்டுமே சொல்லணும், மேல் ஃபீமேல் ரெண்டுமே சொல்லணும். ஓகே, egg and sperms ரெண்டுலயுமே பண்ற அந்த ஜீன் தெரப்பி தான் germline cell gene therapy. ஓகே, அதே germline cell வந்து பார்த்தோம்னா it is inherited since it is done in reproductive cells, because reproductionல வந்து fertilization எப்ப நடக்கும்? gamete fusion அப்பதான் நடக்கும். So அதுல பண்றனால it is transferred to the next generation. So it is transferred to next generation. அதுதான் germline cell gene therapy. Okay, yes. So somatic க்கும் germline க்கும் என்னென்ன difference இருக்கு? First, it is done in somatic cells. Germline it is done in germ cells. Somatic cells oda examples bone marrow, blood, skin. Germline cells oda example it is egg and sperms. Whether it is transferred to the next generation or not, that's the third point. So it is not transferred to the next generation in case of somatic cell gene therapy. Germline cell gene therapy, it is inherited to next generation. Yes Tom Jerry, it is inherited to next generation. Okay, next question பார்க்கலாம். List out any 5 causes of biodiversity loss. So point based questions la 3 marks லயே வரலாம், 5 marks லயே வரலாம். So இந்த question 5 marks ல கூட வரலாம். Causes of biodiversity loss in general கேட்கலாம், இல்ல list out any 3 points 2 points அப்படின்னு கூட வந்து கேட்கலாம். Okay, yes. So list out any 5 causes of biodiversity loss. என்னென்ன causes இருக்கு? It's the habitat loss, fragmentation. அதோட இருக்கிற habitatவே destroy பண்றனால அந்த species இருக்க முடியாது. So it's the habitat destruction. Next, pollution and pollutants. So pollutants la use பண்றனால அந்த species destroy ஆகுது, like pesticides, herbicides, greenhouse gases அதெல்லாம். Then the climate change ஆகுறனால அதோட environment affect ஆகுறனால species affect ஆகுது. Then introduction of foreign species, non-native species இருக்குல்ல, which we call it as alien species னு சொல்லலாம். Alien, foreign, non-native என்ன வேணா சொல்லலாம். So அந்த species la introduce பண்றனால இந்த species ஓட number குறைஞ்சிருது. And over exploitation of resources. Okay, so நம்ம resources over exploit பண்றோம், like for example poaching and indiscriminate cutting of trees, overfishing, hunting, இதெல்லாமே வந்து பண்றனால அங்க இருக்கிற species affect ஆகுது, which in turn affects the biological diversity of the species. Okay, so these are all the 5 causes of biodiversity loss. Any 5 causes you can write. I have listed something. வேற causes இருக்கு, extra இருக்கு, like intensive agriculture farming, அதுவும் கூட ஆட் பண்ணனும்னா ஆட் பண்ணிக்கலாம். Okay, yes. So next 5 marks வந்து பார்க்கலாம். So remaining questions எல்லாமே வந்து next Nidula ma'am will take over and she will take remaining questions எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. Now we are moving into 5 mark questions. So 5 marks la enna? Explain the process of fertilization. Yes, co-extinction. அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Co-extinction, urbanization. Okay, so urbanization, air buildings, factories la வரனால அதனாலலாம் கூட biodiversity loss ஆகுது. Okay, yes. Yes Selva. Okay, so explain the process of 5 marks la explain the process of fertilization. இதுக்கு ஆன்சர் பண்ணனும். Prevention of polyspermy in humans. See, தனித்தனியா கூட இல்லாம and அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி ரெண்டு क्वेश्चन கம்பைன் பண்ணி கூட கேட்கலாம். சோ இதெல்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா எழுதுங்க. ஒரு பார்ட் மட்டும் எழுதிட்டு இன்னொரு பார்ட் விட்டுறாதீங்க. So explain the process of fertilization னு கேட்டிருக்காங்க. So first fertilization னா என்னன்னு எழுதணும். So fertilization அப்படினா என்ன? Fertilization is a process in which haploid sperm fuses with the haploid egg to form a diploid zygote. அவ்வளவுதான். N 2n. So இதுதான் n plus n 2n. Super. Fusion of gametes, the fertilization. So fertilization is a process in which a haploid sperm fuses with the haploid egg to form a diploid zygote. அதுதான் fertilization process. Okay, so haploid sperm n, haploid egg n, 2n, it's a diploid. haploid is in the diploid. அதுதான் வந்து fertilization. அதோட இன்னொரு பாயிண்ட் என்ன எழுதணும்னா, fertilization எப்ப நடக்கும்? When there is simultaneous movement of the egg and the sperms, அப்பதான் this fertilization process it takes place. So when there is the simultaneous movement of an egg and the sperm, okay. Yes, fusion of gametes to form zygotes. Ma'am, PCR question short note give me please. Yes. Yes, நம்ம PCR லாம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சாப்டர்க்கான டிஸ்கஷன்லயே வந்து இருக்கும்.
ஓகே, ஸோ அதுவே நீங்க டெலிகிராம்லயும் we have uploaded ஒவ்வொரு வீடியோஸ் எடுத்துக்கும் போது எல்லா ஸ்லைட்ஸ்க்கான பிடிஎஃப் எல்லாம் டெலிகிராம்லயும் அப்லோட் ஆயிருக்கும். ஸோ டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிருங்க. டெலிகிராம் குரூப்ல என்னென்ன ஸ்லைட்ஸ்க்கான பிடிஎஃப் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நீங்க வந்து யூ கேன் ரெஃபர் அண்ட் யூ கேன் ஸ்டடி. ஓகே, ஸோ தேர் இஸ் simultaneous movement of egg and the sperm. Okay, then இப்போ ஃபர்டிலைசேஷன் எழுதியாச்சா, தென் சம் சேஞ்சஸ் அந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் எழுதணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஹியர் யூ கேன் ட்ரா த டயக்ராம் ஆஃப் an egg and the sperm. லைக் ஸ்பெர்ம் எப்படி இட் கிராஸ் த லேயர்ஸ் ஆஃப் தி ஓவம், ஓவமோட லேயர்ஸ் இருக்குல்ல, அது எப்படி கிராஸ் பண்ணி ஃபர்டிலைஸ் ஆகுது, அதோட நியூக்ளியஸ் எப்படி ஃபியூஷன் ஆகுது அப்படிங்கிற டயக்ராம்ஸ் கூட யூ கேன் ரைட். ஸோ அதில் கெப்பாசிட்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். ஸோ கெப்பாசிட்டேஷன் அப்படிங்கிறதுனா இட்ஸ் அ பயோகெமிக்கல் ஈவெண்ட் or biochemical changes which occurs in the sperm. Okay, occur in the sperm. Yes, acrosomal reaction varala sayed. So biochemical event or changes which is occurring in the sperm in the process of fertilization. அதுதான் capacitation process. So spermல நடக்கிற அந்த changes, biochemical changes தான் capacitation. Okay, so to not to miss point, I have added the headings. Like fertilization na என்னன்னு எழுதிரணும். இதுல வந்து ப்ராசஸ்ல பார்த்தோம்னா capacitation வரும் and then acrosomal reaction வரும். இது ரெண்டும் நம்ம மிஸ் பண்ணாம எழுதுறதுக்காக பாயிண்ட்ஸ்ல இருந்துட்டா ஓகே. இப்போ ஒரு 5 மார்க்னா ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் என்ன எழுதணும், acrosomal reaction பத்தி எழுதணும், capacitation பத்தி எழுதணும், and then the prevention of polyspermy. இதெல்லாம் எழுதணும்னு தெரிஞ்சிட்டாலே then we will add points in that. Okay, yes, so இதெல்லாம் தான் you should note. நோட்ஸ்ல வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. Okay, yes, Indran, it's the correct answer. Okay, acrosomal reaction அப்படின்னா என்னது, acrosomனா என்ன, sperm இருக்கு அப்படின்னா அதோட கேப்லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அதை தான் நம்ம ஆக்ரோசோம்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஸ்பெர்ம் இட் ஷுட் என்டர் இன்டு தி ஓவம். ஸோ அதோட நிறைய லேயர்ஸ் இருக்கும், 3 லேயர்ஸ் இருக்கும்ல. ஓகே, வாட் ஆர் ஆல் தி 3 லேயர்ஸ்? இட்ஸ் தி வெட்டலின் மெம்பரேன், ஜோனா பெல்சிடா, கொரோனா ரேடியேட்டா. ஸோ இந்த லேயர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி அந்த நியூக்ளியஸ்குள்ள ஃபியூஸ் ஆகணும். ஓகே, ஸோ ஸ்பெர்ம்ல நியூக்ளியஸ் இருக்கும், இதுல ஓவம்ல நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அது ரெண்டும் ஃபியூஷன் ஆகணும்னா இந்த லேயர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணணும். இந்த லேயர்ஸ் வந்து கிராஸ் பண்ணணும்னா இந்த லேயர்ஸ்ல என்ன இருக்கும்னா இட் ஹேஸ் சம்திங் நோன் அஸ் ஹைலரானிக் ஆசிட். ஹைலரானிக் ஆசிட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, which helps in cell cohesion. அந்த ஹைலரானிக் ஆசிட்ல வந்து பிரேக் பண்ணாதான் இட் கேன் என்டர் இன்டு தி ஓவம். தி ஸ்பெர்ம் கேன் என்டர் இன்டு தி ஓவம். அதனாலதான் ஸ்பெர்மோட அந்த ஆக்ரோசோம் இருக்கும்ல, அதுல இட் ஹேஸ் acrosome, it has hyaluronidase enzyme. And the hyaluronidase enzyme in the hyaluronic acid வந்து break பண்ணிரும், so that it can easily enter into the layers of the ovum and fuses with the nucleus. Okay, so அதுதான் it's the acrosomal reaction. Acrosome இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த hyaluronidase enzyme, it breaks the hyaluronic acid, crosses the walls like corona radiata, zona pellucida cross பண்ணி it enters into the nucleus. அதுல தான் prevention of polyspermy வரும். என்ன நடக்கும்னா, so the nucleus of the sperm it enters into the nucleus. அந்த acrosome இருக்குல, அந்த acrosomal reaction வந்து நடந்து enter ஆயிடும் nucleus, sperm nucleus இருக்குல, அது enter into the ovum. அதுல fusion ஆனனையும் okay fertilization membrane வந்து ஃபார்ம் ஆகும். Yes, hyaluronidase enzyme in sperm. Yes, super. So fertilization membrane வந்து ஃபார்ம் ஆகும். So fertilization membrane அப்படியே எப்ப ஃபார்ம் ஆகும்னா, when the nucleus of the sperm fuses with the nucleus of the egg, the ovum, fertilization membrane அதை சுத்தி ஒரு protective layer மாதிரி ஃபார்ம் பண்ணிரும். For what? To prevent further penetration of the sperms. அதுக்கு தான் இந்த fertilization membrane வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் to prevent polyspermy. நிறைய sperms enter ஆகுது prevent பண்றதுக்கு தான் இந்த fertilization membrane வந்து ஃபார்ம் ஆகும், which is formed by the cortical granules of the cytoplasm. Okay, so ovumல present ஆயிருக்க cytoplasm it is known as the ooplasm. அதுல present ஆயிருக்க nucleus it's known as the germinal vesicle. Okay, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான terms which you should know. Okay, yes, it's a prevention by barrier formation. Yes, Doremi, it's the correct one. ஒரு protective layer, ஒரு barrier மாதிரி ஃபார்ம் பண்றனால further ஆன sperms penetrate ஆக முடியாது. அந்த barrier எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த fertilization membrane எப்படி ஃபார்ம் ஆகுது, it's by the cortical granules which is present in the cytoplasm of the egg. So this is the prevention of polyspermy. So இந்த 5 mark கேட்டோம்னா நம்ம என்ன எழுதணும், first what does it mean by fertilization? So fertilization is a process in which haploid sperm fuses with the haploid egg to form a diploid zygote. And this fertilization it happens only when there is simultaneous movement of egg and sperm. Simultaneous egg வரணும் sperm வரணும், அப்பனா தான் இந்த fertilization process நடக்கும். And then process of fertilization ல பார்த்தோம்னா capacitation பத்தி எழுதணும், which is the biochemical changes which is taking place in the sperm. அதுதான் capacitation process. Then acrosomal reaction பத்தி எழுதணும், which is the acrosome, spermல present ஆயிருக்க acrosome, it has hyaluronidase enzyme which breaks the hyaluronic acid which is present in the ovum. In that way it enters
into the ovum and fuses with and the nucleus வந்து fuses. And the haploid nucleus and the haploid is சேர்ந்து diploid form ஆகும், which is we are knowing it as a zygote, diploid zygote னு சொல்றோம். And then the next question கேட்டிருந்தாங்க and கொடுத்து prevention of polyspermy. எப்படி polyspermy வராம prevent பண்ணலாம்? By the formation of the fertilization membrane in which it is forming from the cortical granules. Okay? Yes. So this is about the questions. August 2021 paperல இருக்க எல்லா questionsuமே வந்து நம்ம discussion வந்து பண்ணிட்டோம். Yes, okay Bluestone. Okay. So we have discussed and I have a question for you. திருப்பி question அப்படின்னு கேட்காதீங்க, because this and all question what you feel about the class. இதெல்லாம் வந்து class முடிஞ்சதுக்கு அப்புறம் comment boxல comment பண்ணுங்க. What the thing you learned in the class and எந்த டாபிக் உங்களுக்கு இன்னும் புரியல அதெல்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. Okay? Yes, comment boxல I am waiting for it. Yes, next மிருதுலா மேம் வந்து மிச்ச questions எல்லாம் like August 2021ல நம்ம மிச்ச questions discuss பண்ணனால அதெல்லாம் வந்து மிருதுலா மேம் வந்து yes sure Aisha வந்து notes வந்து soon we will upload it in telegramல இருக்கும், telegramல பாத்துக்கோங்க, descriptionல இருக்கும் link. Okay? Yes. Okay, so bye bye. So hi guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ரிவிஷன் பண்ணியாச்சு, அது வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஹாய் சையத் அஜ்மல் கான் டோரேமி. ஓகே, குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணலாமா? So first question, so discuss the steps involved in microsporogenesis. So microsporogenesis na first enna? So first adoda definition நம்ம பாப்போம். So microsporogenesis அப்படிங்கிறது is a formation of haploid microspores. So haploid microspores, diploid microspore mother cell ல இருந்து நம்ம haploid microspore form ஆகுது இல்லையா, அந்த process தான் we call it as microsporogenesis. Okay, all in all channel மைக்ரோபியல் ஃபியூல் செல் நீங்க திரும்ப இன்னொருக்கா ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செல்வா ஹாய். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ என்ன ப்ராசஸ் நடக்குது, மைட்டோசிஸா மியாசிஸா? இட் இஸ் த மியாசிஸ். ஸோ இங்க என்ன ப்ராசஸ், லைக் மைக்ரோஸ்போர் மதர் செல்லில் இருந்து என்ன ப்ராசஸ் மூலமா நமக்கு ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ் கிடைக்குது? தட் இஸ் மியாசிஸ். மறக்கக்கூடாது, மியாசிஸ். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரைமரி ஸ்போரோஜீனஸ் செல். So the sporogenous cell வந்து it will undergo mitotic division. So mitotic division மூலமா we'll get a sporogenous tissue. So cell இருந்து tissue கிடைக்குமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. So sporogenous primary sporogenous cell இருக்கு, அதுல இருந்து it undergoes mitotic division to form a sporogenous tissue. Okay வா? Yes. So stages involved in the formation of haploid microspores. So next வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஜெனரேஷன், இந்த மைட்டோட்டிக் டிவிஷன் எல்லாம் நடந்துச்சு, அந்த லாஸ்ட் ஜெனரேஷன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த டிஷ்யூ தான் it functions as a microspore mother cell. So we call it as MMC. ஓகேவா? So microspore mother cell ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் என்ன பண்ணுது? it is again undergoing meiotic division to form ஒரு டெட்ரட் ஆஃப் ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ். சரி, ஒன்றும் கிடையாது, மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்கு, அந்த செல் என்ன ஆகுது? மியாட்டிக் டிவிஷன் மூலமா we are getting a tetrad of microspores. So say for example ஒரு செல் இருக்கு, இது வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்னா it undergoes என்ன டிவிஷன் undergo பண்ணுது? It is the meiotic division. ஓகேவா? ஸோ மியாட்டிக் டிவிஷன் மூலமா நமக்கு 4 ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ் கிடைக்குது. ஸோ சி ஐஷா, யூ வாண்ட் நோட்ஸ் ரைட்? ஸோ இந்த நோட்ஸ் வந்து நம்ம இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட PDF வந்துட்டு நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்ணுவோம், யூ கேன் டேக் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஸ்போர்ஸ் சூன் செப்பரேட் in the free antherlobe and develop into pollen grains. So இது வந்து next. So microsporogenesisல ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும்? pollen grains. So pollen grains கிடைக்கும் and all the microspores in a microsporangium remain held together in a structure called pollinium. So இந்த pollinium தான் என்ன ஆகும் அப்படின்னா it has ஒரு thread like structure இருக்கும். So what is it called? What is corpusculum and what is retinaculum? So இந்த ரெண்டுக்கான ஆன்சர் யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். டாம் அண்ட் ஜெரி மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் நான் லாஸ்ட்ல சொல்றேன், நீங்க கிளாஸ் இதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா பிரேக் ஆயிடும். ஓகேவா? ஸோ
மைக்ரோஸ்போர் மதர் செல் இருந்து we are getting 4 haploid microspores. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பொலினியம்ல ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதை தான் we call it as yes retinaculum. ஸோ சையத் மொஹன் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ retinaculum with an inverted Y shape. ஸோ எக்ஸாம்பிள் யார் கரெக்டான ஆன்சர் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் புக்லயே இருக்கு இல்லையா? எஸ், எக்ஸாம்பிள் calotropis. ஓகே, ஸோ மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும், நம்ம கண்டிப்பா 5 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் எழுதுங்க, அதுக்கப்புறம் இந்த 5 ஸ்டெப்ஸ் எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ வாட் ஆர் தி கான்செப்ட்ஸ்? அந்த 4 கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ நேம் த கான்செப்ட்ஸ். ஓகே, கரெக்ட். சையத் மொயின், அஜ்மல் கான், டொரெமி, calotropis. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போலாம். வாட் ஆர் தி பேசிக் கான்செப்ட்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்? ஸோ 4 கான்செப்ட் இருக்கு. ஸோ யார் 4ம் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ டாம் அண்ட் ஜெரி ஃபர்ஸ்ட் ஒன் டோட்டிபொட்டன்சி. ஓகே, ஸோ டோட்டிபொட்டன்சி எழுதிடலாம். ஸோ இது ஃபுல்லா டிஸ்கஷன் கிளாஸ் தான், நீங்க தான் எல்லாமே ஆன்சர் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் சீரீஸ்ல எல்லாமே டீடைலா பார்த்திருக்கோம் இல்லையா? ஓகே, டோட்டிபொட்டன்சி. ஸோ டோட்டிபொட்டன்சி என்னன்னா நான் கடைசியா சொல்றேன். ஓகே, ஸோ சையத் மொயன் நெக்ஸ்ட். ஸோ டோட்டிபொட்டன்சிக்கு அடுத்து இன்னொரு கான்செப்ட் யார் சொல்றா? ஸோ செல்வா, டாம் அண்ட் ஜெரி, சாய், ஐஷா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேஷன். ஸோ டிஃபரன்ஷியேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் so totipotency, differentiation. So next de-differentiation and re-differentiation. So de-differentiation and re-differentiation. ஓகேவா? so plant tissue culture chapter எல்லாம் கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சாச்சா? எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சா? ஓகே, ஸோ டோட்டிபொட்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் செல். இட் இஸ் எபிலிட்டி ஆஃப் ஒரு செல் டு டெவலப் இன்டு அ ஹோல் நியூ பிளான்ட். அதை தான் வி கால் இட் அஸ் டோட்டிபொட்டன்சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்போ டிஃபரன்ஷியேஷன்னா என்ன? ஸோ த ப்ராசஸ் ஆஃப் அந்த கெமிக்கல் சேஞ்சஸ், அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், அதுதான் வி கால் இட் அஸ் differentiation. It will change into form, like it will change into different form and function. Other than we call it as differentiation. And what is de-differentiation? So totipotency differentiation முடிஞ்சிச்சு. அப்ப de-differentiation னா என்ன? So already differentiate ஆன செல் திரும்ப differentiate ஆகுது, அதுதான் we call it as de-differentiation. Okay, living cell into a whole new organism. Okay, Tom and Jerry correct. So microsporogenesis க்கு diagram needed. So bookல இருக்கா diagram microsporogenesis க்கு? So இருக்க diagram கண்டிப்பா draw பண்ணணும் தண்டபாணி. Okay, so de-differentiation அப்படினா என்னது? Already differentiate ஆன செல் திரும்ப differentiate ஆகுது. See for example callus இருக்கு. So callusல இருந்து it is differentiating into the whole new plant. அதுதான் we call it as de-differentiation. So what is re-differentiation? Actually நான் மாத்தி so totipotency. Okay, so differentiation and re-differentiation என்ன? Actually இங்க யாருமே கிளாஸ் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். So நான் ஒரு ஆன்சர் மாத்தி சொல்லிருக்கேன். What is de-differentiation? Differentiation. Okay, so re-differentiation and de-differentiation னா என்னன்னு யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். So கிளாஸ் யாரும் கவனிக்கலையா? Shanti Karnagaran, re-differentiation only again de-differentiated. Okay, de-differentiation அப்படிங்கிறது it is a reversion of mature, already mature ஆன செல் மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்க்கு போறதுதான் வந்து de-differentiation. re-differentiation னா என்னது? differentiate ஆன செல் திரும்ப வேற ஒரு செல்லா differentiate ஆகுது. ஓகேவா? So confuse ஆகக்கூடாது. re-differentiation only reversion இல்ல, it is the differentiation. ஓகேவா? இப்போ கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சா? totipotency னா என்ன, differentiation னா என்ன, re-differentiation and de-differentiation. ஓகேவா? எஸ் இப்போதான் எல்லாம் அலர்ட்டா இருக்கீங்க. ஓகே, reversion of cells. ஓகே,
ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Okay, so draw the diagrammatic structure of ovule and label its parts. See, இது வந்து கம்பல்சரியில கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 19 நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் இல்லையா? ஸோ கண்டிப்பா அதை அட்டென்ட் பண்ணணும். ஸோ இந்த பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 1ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே 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 கிளியர். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ 19th கொஸ்டின். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்க அதை ஒரு தடவை பாருங்க. இதுவரையும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கம்பைல் பண்ணி அதுல போட்டிருக்கோம், அதை ஒரு தடவை பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம கம்பல்சரி கொஸ்டின் எப்படி அட்டென்ட் பண்றது அப்படின்னு நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ டயக்ராம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் டயக்ராம் அண்ட் அதோட பார்ட்ஸை லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டயக்ராம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க 3 மார்க்ஸ்ல. ஸோ இந்த ஒரு டயக்ராம் வரைஞ்சாலே நம்ம 3 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ இட் இஸ் an inverted ovule. ஸோ இது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதான், இது inverted ovule. So it is an inverted ovule. Okay, so one by one parts பாப்போமா? So மேல இருந்து வரலாமா கீழ இருந்து போலாமா? Okay, okay, clear. So next வந்துட்டு so கீழ இருந்து பாப்போம். So vascular supply இருக்கு. And in the stalk portion we call it as funicles. என்ன சொல்லுவோம் நம்ம அத? Funicle அப்படின்னு சொல்லுவோம். And the remaining அந்த portion வந்து body of the ovule. Okay, so next வந்துட்டு சென்டர்ல ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் என்னது? parenchymatous cells. அதுதான் we call it as nucellus. So it is a mass of parenchymatous cells. Okay, இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்போ? So what is the function of nucellus? கீழ இருந்து see parts வந்துட்டு இது inverted ovule அப்படிங்கறனால chalazal end அப்படிங்கிறது இங்க டாப்ல இருந்துச்சுன்னா நம்ம ரிவர்ஸ்ல தான் பார்க்கணும். So it is in the down. Okay va? So parenchymatous cell, so which is a food reserve. See, suppose வந்து இந்த diagram கேட்டு along with the detailed structures 5 மார்க்ல கேட்கலாம். So the description ஓட நீங்க எழுதணும். 5 மார்க்ல கேட்டா diagram along with the description. So இங்க வந்து 3 மார்க்ஸ்ல diagram மட்டும் தான் கேட்டிருக்காங்க. Okay, then we have the hilum portion. So it is a junction of stalk and the body, and there is a opening. So அது என்ன? It is called as micropyle. And next வந்து micropylar end இங்க இருக்கு. And next we have a chalazal end. So chalazal end அப்படிங்கிறது is a junction of 3 structures. So என்னென்ன 3 structures? Okay, provide nutrition to the embryo sac. சாந்தி கருணாகரன் கரெக்டா சொல்லிருக்கீங்க. Okay, so next இத சொல்லுங்க. chalazal end அப்படிங்கிறது is a junction of 3 structures. So என்னென்ன 3 structures? யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். Okay, Saravana Kumar correct ah sollirkeenga. Provide nutrition to the embryo. Okay, Tom and Jerry integument. Then what else? Remaining 2 structures sollunga. Okay, nucellus, Pandian. Next. So integument, nucellus and the one more structure, funicle. Okay, Selva correct ah sollirkeenga. Nucellus, integument and the funicle. So idu moonu meet agra and the junction na we call it as chalazal end and nucellus இருக்கு. And in the center we have the embryo sac. So embryo sac almost on the micropylar end கிட்ட தான் இருக்கு. So we have this embryo sac. So which is the female gametophyte. Okay, so structure of ovule பார்த்துட்டு இருக்கோம். Okay, ovule ஓட the other name, what is it also called as? So இந்த question 1 மார்க்ல வரலாம். இதுக்கான ஆன்சர் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். So what is ovule also known as? Okay, micropyle, funicle. So next question. Okay, so Selva, it is megasporangium. So correct na, it is also known as megasporangium. So 1 mark la keta, see in the question here structure of ovule kekama megasporangium அப்படினு கேட்டாலும் you should draw the same diagram. Okay va? So embryo sac present ஆயிருக்கு. Nucellus, it is a mass of parenchymatous cells. So integuments, ரெண்டு integument இருக்கு. Okay, so integument வந்துட்டு next like after fertilization என்னமா மாறும்? What it will be transformed? So இதுக்கு யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். So integument இருக்கு இல்லையா? So post fertilization structure and events படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும் what integument என்னவா transform ஆகுது. So அதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். ஆல்ரெடி புக்ல அந்த ஒரு green tableல எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் கொடுத்திருப்பாங்க. ஓவரி ஆகட்டும், ஓவியூல் ஆகட்டும், என்னென்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இன்டெகுமெண்ட் என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? ஓகே, கரெக்ட். ஸோ சரவணகுமார் கரெக்ட், டோரமி கரெக்ட்.
ஓகே ஸோ இன்டர்மெட் சீட் கோட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். Differentiate clad out from the fill out with an example. Okay, so what is clad out? What is fill out? So clad out, fill out. Okay, so tegment testa. Okay, Shanti, Tom and Jerry correct seat code down. Okay, so next one the clad out அப்படினா என்ன? ஆனா அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்கும் போது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கான எக்ஸாம்பிளும் மென்ஷன் பண்ணும். ஸோ நம்ம டிஃபரன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ கிளாடோட் அண்ட் தி ஃபில்லோட். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ கிளாடோட் அப்படிங்கிறது என்ன? பேசிக்கலி அந்த ஸ்டெம்ல இருக்கக்கூடிய ஒரு நாட் இல்ல ரெண்டு இன்டர் நாட்ஸ் வந்து they will be transformed into a green leaf like structure. So அதான் we call it as cladode. அப்போ fillode அப்படிங்கிறது என்னது? petiole. So அந்த petiole வந்து it will be transformed into a leaf like structure. So அதான் we call it as fillode. And இதுக்கான examples என்னென்ன? So fillode கான example என்ன? So first கண்டிப்பா example ஞாபகம் வச்சுக்கணும், அத கண்டிப்பா எழுதணும். So அதனால first நம்ம examples எழுதிடலாம். So example for fillode is seen in acacia. Okay, so cladode kan example asparagus. Okay, so சில டைம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லையா? cladode example fillode example ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. So cladode asparagus class அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. So மறக்காது cladode fillode அப்படினா first cladode கான example எழுதிருங்க asparagus. Okay. ஓகே, சோ இப்ப கிளாடோட் அப்படிங்கிறது என்ன? ஓகே, சோ சிங்கிள் இல்ல டூ இன்டர்நோட்ஸ் they transform into a leaf like structure. So அதான் we call it as cladode. And fillode அப்படிங்கிறது petiole will be transformed. So petiole is formed into a leaf-like structure. Okay, so fillode, cladode la பார்த்தாச்சு. So இன்னொரு structure இருக்கு. What is it? So இன்னொரு stem modification கொடுத்திருக்காங்க இல்லையா? So அது என்ன? Okay, so video is stucking ah. என்ன எரர்னு தெரியலையே Tom and Jerry. Yes, you can write this in the exam. Okay. So, இன்னொரு structure என்ன அப்படின்னா phylloclade. So, phylloclade அப்படிங்கிறது என்ன அப்படின்னா usually எல்லா internodsum it will be transformed into a green leaf-like structure and அதுக்கான example என்ன அப்படின்னா opentia. That is cactus plant. So, opentia. So, see, கண்டிப்பா examples எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். Okay, voice is breaking. Clear கேக்குதா? Okay. So, next question போலாம். What are the materials used to grow microorganisms like spirulina? Okay, so இந்த question வந்து this like spirulina கேட்டிருக்காங்க. So, basically spirulina எங்க யூஸ் பண்ணிருக்காங்க? That is for the manufacturing single cell protein. Okay, what is single cell protein? அப்போ single cell protein na என்ன? SCP அப்படின்னு short formல சொல்லுவோம் இல்லையா? So what is single cell protein? Yes, Shanti, it is phylloclade na. Okay, so video is stucking, video is not clear. So இப்போ கரெக்டா கேக்குதா? செக் பண்ணுங்க. Yes, அதே I am a doctor. Okay, doctor தான் நானு. இதுல என்ன டவுட் உங்களுக்கு? Okay, so next வந்துட்டு what are the materials used to grow microorganisms like spirulina? So spirulina எப்படி grow பண்ணுவாங்க? என்னென்னலாம்? How it is growth? So main first point என்ன அப்படின்னா it is grown from the waste water from the potato processing plants. So waste water from potato processing plants. Okay, so still video is stucking. So இப்போ செக் பண்ணி பாருங்க, இப்போ சொல்றது கிளியரா கேக்குதா?
Okay, so first on the video, wastewater from the potato processing plants lende. So next point enna appadina, okay, so Sai ellame answer பண்ணிட்டாரு. Sewage, water from potato processing plants, molasses. இன்னொன்னு என்ன இருக்கு Sai? That is molasses irukku and also the straw and also animal manure. So ellame எழுதிடலாமா? So first one, waste water from the potato processing plants. So பெரிய plants like இந்த மாதிரி like french fries எல்லாம் பண்ணும்போது அந்த potato waste water எல்லாம் இருக்கும் இல்லையா, so அந்த வாட்டர்ல இருந்து கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். And also from the sewage water and also the straw and molasses. And next one, animal manure. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்பிருலினா கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில ஆல்கேஸும் இருக்கு அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை எல்லாம் இருக்கு. ஸோ அதோட நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அது கூட 2 மார்க்ஸ்ல இல்லை 1 மார்க்ல கூட கேட்கலாம். ஒரு சில பாக்டீரியம் அண்ட் ஃபங்கை அண்ட் ஆல்கேலையும் இன்னும் 2 ஸ்பீஷிஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் சொல்லுங்க. ஸோ இட் இஸ் ஸ்டக்கிங். ஓகே, ஸ்டில் இட் இஸ் ஸ்டக்கிங். இன்னும் கிளியரா கேட்கலையா? ஓகே. So microbes which is useful for the human beings. So Tom and Jerry நீங்க ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு. What are the other microorganisms? So example algae-லயும் bacteria-லயும் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லுங்க. So இந்த क्वेश्चन கண்டிப்பா இது 1 மார்க்ல கேட்கலாம். ஒரு சில algae இருக்கு and bacteria like methylophilus, methylotrophus இருக்கு, alkaligenes இருக்கு. So Tom and Jerry வீடியோ கிளியரா இல்லையா, ஆடியோ கிளியரா இல்லையா? ஸோ இப்போ கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணலாமா? ஓகே, ஸோ பாட்னியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதே பேப்பர்ல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ், ஜுவாலஜில இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन லாக் ஓப்பரான். சோ வாட் இஸ் லாக் ஓப்பரான்? சோ லாக் ஓப்பரான் கொஞ்சம் புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கும். சோ நான் அதை கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ ப்ராப்பரா கவனிங்க. டக்கிங் வெரி மச். சோ வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே, சோ கிளமேடோமோனஸ் சாய் கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. ஈஸ்டா பாண்டியன் கரெக்டா பாத்துட்டு வாங்க புக்ல. ஓகே, சோ லாக் ஓப்பரான் அப்படின்னா என்ன? பேசிக்கலி வாட் இஸ் ஓப்பரான்? சோ ஃபர்ஸ்ட் ஓப்பரான்னா என்ன? இட் இஸ் a cluster of genes, அதான் we call it as operon. so lac operon அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈகோலைல இந்த லாக்டோஸ் மெட்டபாலிசம் எப்படி நடக்குது. ஓகே, so பேசிக்கா குளுக்கோஸ் இருந்துச்சு அப்படின்னா நார்மலா இட் ஃபாலோஸ் a process. ஆனா லாக்டோஸ் உள்ள வரும்போது அந்த பாடியில எப்படி இந்த மெட்டபாலிசம், how it is metabolized, அதை தான் வந்து we'll see detail in lac operon. ஓகே, அண்ட் இந்த மாடலை ப்ரொபோஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஜேக்கப் அண்ட் மோனோட். Not clear. So Varshini, okay, I'll try to correct it. So audio video va? So voice break agudha? Okay, so first one, so in the diagram வச்சு நம்ம இந்த क्वेश्चन ஃபுல்லா படிச்சு முடிச்சிடலாம். So first இந்த diagram பாருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு ஆனா அதோட லைக் ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க, அது என்னன்னு நம்ம ரைட்ல எழுத ஆரம்பிச்சலாம். சோ ஃபர்ஸ்ட் அந்த P, வாட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? த ப்ரோமோட்டர். ஓகே, நெக்ஸ்ட் I அப்படிங்கிறது இட் இஸ் an இன்ஹிபிட்டார் இல்ல வந்துட்டு ரெகுலேட்டர் ஜீன், இன்ஹிபிட்டார். ஓகே, நெக்ஸ்ட் அதே P, so it stands for the promoter. so next site என்ன அப்படின்னா operator. O வந்து it is the operator.
ஓகே ஸோ ஆப்ரேட்டர் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் அந்த ZYA இதெல்லாம் என்னது ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸ் ஸோ ZYA எல்லாமே ஸ்ட்ரக்சுரல் ஜீன்ஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர் அப்படிங்கும்போது லாக்கோப்ரான் ஒரு ஆஃப் மோட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த RNA பாலிமரேஸ் என்சைம் என்ன ஆச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் ஏபிள் டு பைண்ட் டு த ப்ரொமோட்டர் பிகாஸ் ஒய் அப்படின்னா இந்த ஐ இருக்கு இல்லையா ஸோ அந்த ஐ இன்ஹிபிட்டர் என்ன ஆகுது இட் இஸ் அண்டர்கோயிங் transcription and it is transformed into a repressor mRNA so transcription நடக்குது so transcription நடந்தனா we'll get a mRNA so ஒரு repressor mRNA form ஆகுது and அந்த repressor mRNA if it undergoes translation we'll get a repressor protein okay va so இந்த protein என்ன ஆகும் அப்படினா it will attach to the operator site so இது operator siteல bind ஆகி it is blocking அதனால என்ன ஆயிடுச்சு இந்த RNA polymeraseனால it is like not able to further move அதனால இந்த structural genes எதுவுமே என்ன ஆகல it is not transcribed or translated audio clear ஆ இல்லையா so இப்போ செக் பண்ணுங்க clear-ஆ கேக்குதானே it's breaking okay va so இந்த repressor protein and the I protein வந்து it is bind to the operator site so further there is no transcription or translation this is in the absence of inducer but ஆனா வந்து glucose இருந்துச்சு அப்படினா இந்த metabolism தான் like இந்த process தான் நடக்கும் okay so if in case lactose on the medium அந்த செல் குள்ள வந்துருச்சு அப்படினா எப்படி metabolize ஆகும் so அதுதான் அந்த next diagramல நம்ம பார்க்க போறோம் so first பாருங்க RNA polymerase is bind to the promoter அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது repressor protein வந்து it is transformed into mRNA and அதுல இருந்து we'll get a I அதாவது inhibitor gene அது produce inhibitor protein produce ஆயிருக்கு okay so இந்த inducer அப்படிங்கிறது இங்க என்ன that is the lactose so lactose it is entering the cell so usually cell குள்ள lactose enter ஆகும் அப்படினா there should be a little amount of permease and normally அந்த cellsல ஒரு little amount of permease present ஆயிருக்கும் ஓகேவா so lactose வந்துச்சு which is the inducer okay now audio is clear okay okay Suruthi audio clear ஆ கேக்குதா okay so next வந்துட்டு இந்த lactose வந்து ரெண்டு ஃபார்ம்ல இருக்கலாம் allolactose and lactose so lactose வந்து so it can be of allolactose and also the lactose okay so last like previous என்ன ஆயிருந்துச்சு இந்த repressor வந்து it was binded to the operator but இப்போ lactose இருந்துச்சு அப்படினா lactose இல்ல operator ஆன் போகும்போது இந்த repressor protein வந்து it will be bind to the allolactose see examல வந்து இல்ல 1 மார்க்ல எல்லாம் கேட்டாங்க அப்படினா allolactose ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படினா நீங்க கண்டிப்பா allolactose தான் சூஸ் பண்ணனும் இல்ல lactose glucose fructose அப்படி இருந்துச்சு அப்படினா you can choose the lactose option ஓகேவா சோ இப்போ இதோட பைண்ட் ஆனனால RNA polymeraseனால ஈஸியா மூவ் பண்ண முடியும் சோ என்ன ஆகும் அப்ப இந்த ZYA and the LAC Z LAC Y and LAC இது எல்லாமே என்ன வரும் it will be transcribed and translated so அது மூலமா we'll get a LAC mRNA so இந்த genes எல்லாமே it is transcribed so we'll get a LAC mRNA and in the LAC mRNA translation process undergo பண்ணுச்சுனா we'll get the enzymes beta galactosidase அப்ப எது LAC Z தான் it is coding for the beta galactosidase and Y வந்து it produces the permease and A வந்து transacetylase okay வா okay so audio இப்ப clear-ஆ கேக்குதா operon cluster of genes which have similar functions okay Tom and Jerry correct-ஆ இருக்கு okay lac operon புரிஞ்சுதா ரெண்டே இதுதான்ப்பா first மேல இருக்குது இந்த absence of inducer இங்க inducer எது அப்படினா which is the lactose so lactose அந்த செல்குள்ள வந்துருச்சு அப்படினா அது எப்படி மெட்டபாலைஸ் ஆகுது அதுதான் வந்து இந்த lac operon ஓகேவா okay so Pandian so you are Abhinaya okay fine I understand very well thank you so much okay exam period revision so I want to take 95 plus what I have to do I have to study everything so revision series follow பண்ணுங்க அதுலயே எல்லா chaptersum cover ஆயிரும் so இந்த revision series follow பண்ணீங்க அப்படினாலே you will get good marks okay va so transacetylase
beta galactosides permease. So இந்த மூணு ப்ரொடியூஸ் ஆச்சு. இப்போ இது மூணு என்ன பண்ணும்? It helps in the breakdown of lactose. இப்போ lactose என்னவா break down ஆகும்? இந்த क्वेश्चनக்கு இப்போ நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். So lactose will be broken down into So answer பண்ணுங்க ஃபாஸ்டா. So lac operana என்னன்னு first in the absence of inducer பார்த்தாச்சு, in the presence of inducer பார்த்தாச்சு, and inducer எது அப்படின்னு சொல்லியாச்சு. So last நமக்கு beta galactosidase, permease, trans acetylase மூணுமே ஃபார்ம் ஆயிடுச்சு. So அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? Tom and Jerry கண்டிப்பா இந்த டயகிராம் வரையணும். So you need to draw the operon diagram. So first in the absence of inducerல off mode அப்படின்னு போட்டு இத வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் on mode in the presence of inducer னு போட்டு you have to draw both the diagrams. ஈஸியா தானே இருக்கு. Okay, so lactose will be broken down into glucose and galactose. Okay வா? So next question move பண்ணலாமா? Okay, beta galactosidase. So what is beta galactosidase? Okay, so lac operon which is proposed by the Jacob and Monod. So இதுவுமே 1 markல கேட்கலாம். Who proposed the model? Okay, so next question க்கு move பண்ணலாமா? Okay, explain the structure of immunoglobulin with a suitable diagram. So இந்த question ரொம்ப important. ரெண்டு எக்ஸாம்ல இந்த question continuous-ஆ வந்திருக்கு. So இந்த question கேட்டா கண்டிப்பா இந்த diagram draw பண்ணிருக்கணும் and இந்த parts எல்லாமே நீட்டா explain பண்ணிருக்கணும். So first okay, so இது என்ன ஷேப்ல இருக்கு அத முதல்ல அந்த first pointல mention பண்ணனும். It is a Y shaped structure. It is a Y shaped structure. See already structure of immunoglobulin antibody நம்ம டீடைலா வீடியோ போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோ கண்டிப்பா எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நீங்க தான் எல்லாமே லைன் பை லைன் ஆன்சர் பண்ணனும். என்னென்ன ஸ்ட்ரக்சர் and what are the different structures, அதுல இருக்கக்கூடிய அந்த அமினோ ஆசிட்ஸ் என்னென்ன, அதனுடைய weight எல்லாமே இப்ப நீட்டா நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணனும். ஓகே, so first இது வந்து Y shaped structure. so parts one by one போலாமா? so அன்பு செல்லம், do you have any idea about zoology compulsory? okay, so next sessionல நம்ம compulsory question எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். so join in that session அன்பு செல்வம். ஓகேவா? so both botany and zoology ல இருக்கக்கூடிய compulsory questions எப்படி அட்டெண்ட் பண்றது and what are the chapters to be studied எல்லாமே நம்ம next sessionல பார்க்கலாம். ஓகே, இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. so next வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தே சொல்லுங்க what are the regions. so first வந்து first பார்ட்ல இருந்து போலாமா? antigen binding site இருக்கு. so what are they? so அதுக்கு முன்னாடி what are the like எவ்வளவு polypeptide chains இதுல present ஆயிருக்கு? ஓகே சரவணகுமார், light chain, heavy chain. so எத்தனை light chain, எத்தனை heavy chain? so it has a light chain, ரெண்டு light chain இருக்கும் and it has two heavy chain. ஓகேவா? so ரெண்டு light chain, ரெண்டு heavy chain இருக்கும். so அததான் we call it as H2L2 அப்படின்னு சொல்லுவோம். and structure of immunoglobulin கேட்டிருக்காங்க. so what is immunoglobulin and what is antibody? yes, immunoglobulinaலும் antibody-நாலும் ஒண்ணுதான். ஓகேவா? so antibody. okay, ரெண்டு heavy chain, ரெண்டு light chain present ஆயிருக்கு. and next வந்துட்டு how it is connected. so ரெண்டு light chain, heavy chain இருக்கு. so the connecting point என்ன? which bond is present? okay, Saravanakumar, 2 and 4 amino acids in the light chain. how many in the heavy chain? so heavy chain oda weight and amino acids correct ah solanum. okay, so 450 amino acids in the heavy chain and 2 and 4 in the light chain. so next adoda weight Dalton la kuduthirukanga illaya. so what is the weight? okay, Subi 4 சொல்லிருக்கீங்க. Doremi 2 LC 2 HC. okay, next 25,000 50,000. okay, so next okay, so next வந்துட்டு antigen binding site present ஆயிருக்கு and we have a
variable region and the constant region. So constant region ஒரே மாதிரி தான் இருக்கும். So antibodiesக்கு வந்துட்டு அந்த variable region மட்டும் தான் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். So particular ஒரு antibody இருக்கு அப்படின்னா it can bind to only one type of antigen. So அதுதான் ரொம்ப important. ஒரு antibody அப்படின்னா ஒரு type of antigenோட மட்டும் தான் it can bind. So அதனால தான் variable region மட்டும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். whereas அந்த constant region அந்த Y shape இருக்குல்ல, so அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். And அந்த bond present between heavy chain and the light chain என்னது? That is the disulfide bond. So எத்தனை disulfide bond இருக்கு? So இந்த diagram பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். How many disulfide bonds are present? Okay, சுபி கரெக்டா சொல்லிருக்கீங்க. அன்பு செல்வம் okay. So disulfide bond டோட்டலா எவ்வளவு disulfide bonds present இருக்கு? So இந்த diagram பார்த்துட்டே சொல்லுங்க. So டோட்டலா 4 disulfide bond present இருக்கு. Heavy chainக்கும் light chainக்கும் நடுவுல ரெண்டு bond இருக்கு இல்லையா? So இங்க ஒன்னு இருக்கு and இங்க ஒன்னு இருக்கு. So அது போக ரெண்டு heavy chainக்கு நடுவுலயும் ரெண்டு disulfide bond present இருக்கு. So totally 4 disulfide bonds are present. So in the region now we call it as a hinge region. Okay va? So constant region, variable region, and which is the amino acid terminal and the carboxyl terminal. Okay, 4. Okay, 4 disulfide bonds. See இதெல்லாம் 1 markல கேட்கலாம். So if suppose நீங்க நீட்க்கு prepare பண்ணிட்டே இருக்கீங்க அப்படினாலும் இந்த மாதிரி questions கேட்பாங்க. எவ்வளவு disulfide bond இருக்கு and எந்த chainsக்கும் எந்த chainக்கும் நடுவுல அந்த disulfide bond இருக்கு and எதுக்கு நடுவுல இல்ல. So options எப்படி வேணா மாத்தி மாத்தி கேட்கலாம். So disulfide bond எவ்வளவு bond இருக்கு? 4 bonds இருக்கு. So heavy chain, light chainக்கு நடுவுல bond இருக்கு and எந்த chainக்கு நடுவுல bond இல்ல. So இந்த questionக்கு ஆன்சர் பண்ணுங்க. So ரெண்டு light chainsக்கு நடுவுல there is like ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. So there is no connection. So disulfide bond அதுக்கு நடுவுல இல்ல. So and it has a carboxyl end and also the carboxyl terminal and the amino terminal. So amino terminal நம்ம N mark பண்ணுவோம். So which is here and it has a carboxyl end. Okay va? So light chain, heavy chain, and what are the different types of antibodies? So இங்க எழுதுனா தெரியுதா? Okay, different types of antibodies ரொம்ப important. So இது டீடைலா ஆல்ரெடி வீடியோ இருக்கு, அது ஒரு தடவை பாருங்க. நான் ரஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். And types of antibodies. Okay, so types of antibodies. What are the different types of antibodies? So, okay, Fahim. Hi, Fahim. Varshini, too light. So, almost அதெல்லாம் முடிச்சாச்சு. So, நீங்களெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்க. So, next நான் different types of antibodies மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். So, you can remember it as gamed. Okay, va? So, அப்போ G stands for IgG. That is gamma immunoglobulin. So see, நம்ம antibodies immunoglobulins அப்படினு சொல்றதுனால தான் we mentioned as a Ig அப்படினு. And next we have IgA, that is alpha, and IgM. So IgM another mu and also IgE, and we have IgD, delta epsilon. So basically E அப்படிங்கிறது என்ன? So IgE எப்போ வந்து ப்ரொடியூஸ் ஆகும்? So allergic reactions அப்போ antibody E வந்து ப்ரொடியூஸ் ஆகும். And next வந்துட்டு we have A. So A வந்து யூஷுவலா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி செக்ரேஷன்ஸ் லைக் டியர்ஸ் இருக்கட்டும், சலைவாலெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் ஆல்சோ லைக் ஆஃப்டர் டெலிவரி அந்த ஃபியூ டேஸ் இருக்கு செக்ரேட் ஆகக்கூடிய அந்த மில்க், அந்த கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த IgA ஆன்டிபாடி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் IgG அப்படிங்கிற ஆன்டிபாடி மட்டும் தான் இஸ் த ஒன்லி ஆன்டிபாடி விச் கேன் கிராஸ் த பிளசென்டா. ஸோ எந்த ஆன்டிபாடி விச் கிராஸஸ் த பிளசென்டா? தட் இஸ் IgG. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஆல்ஃபா and M and D வந்து these are the larger immunoglobulins. Okay, so allergic reactions க்கு IgE correct தான் டோரெமி. So IgG ஓட function என்ன இப்பதான் சொன்னேன் நான், சொல்லுங்க.
ஸோ இதெல்லாம் 1 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் லைக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து புக்ல இல்லை, பட் நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீட்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்ல கேட்கலாம். அண்ட் ஆல்சோ விச் கிராசஸ் த பிளாசண்டா, அது கண்டிப்பா கேட்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கிவன் அக்கௌண்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதுல வந்து 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டெக்ஸ்சர் ஆஃப் சாயில். ஓகே, டோரமி கரெக்ட் தான். which crosses the placenta, IgG. ஓகே, டெக்ஸ்சர் ஆஃப் சாயில் அப்படிங்கிறது என்ன? பேசிக்கலி நம்ம டெக்ஸ்சர் அப்படின்னா நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி சொல்லுவோம்? பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த சாயில் பார்ட்டிகல்ஸ். ஸோ சாயில் பார்ட்டிகல்ஸோட சைஸை வச்சு தான் வில் டிசைட் த டெக்ஸ்சர் ஆஃப் த சாயில். ஸோ அதை பேஸ் பண்ணி we have silty soil இருக்கு, sandy soil, or even the clayey soil and loamy soil. So already botany-ல படிச்சிருப்பீங்க இல்லையா? So ecology, principles of ecology இல்லையா, properties of soil and different types of soil particles எல்லாமே படிச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே, ஜெயப்பிரதா size, yes, based on the soil particle ஓட size பொறுத்து. And next, what is porosity? So the space present between the soil particles in a given volume of soil, what we call it as pore spaces அப்படின்னு சொல்லுவோம். So this is the pore space, and the volume occupied by the pore space na we call it as porosity. So porosity அப்படிங்கிறது அந்த volume. ஓகேவா? So porosity and pore spaces. So next வந்துட்டு next property, permeability of the soil. So permeability and porosity almost connected தான். ஓகேவா? So space between the soil particles, correct தான் டோரமி and Tom and Jerry. Okay, so permeability அப்படிங்கிறது is a movement of water through the pore spaces. See, pore spaces அதிகமா இருக்கு அப்படின்னா soil வந்து அந்த வாட்டரை ஹோல்ட் பண்ணுமா இல்ல வந்து ஹோல்ட் பண்ணாதா? So sand, like நீங்க பீச்லாம் போயிருப்பீங்க. ஸோ அந்த பீச்ல இருக்கக்கூடிய அந்த sand எப்படி இருக்கு, அதோட porosity எப்படி இருக்கு, அதுக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கா? Because like அந்த சாயில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா it has more porosity, அதனால வாட்டர் வந்து ஈஸியா ஹோல்ட் பண்ண முடியாது. வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி because pore spaces are more. Yes, pore spaces doesn't hold water. Tom, Jerry correct தான், doesn't hold water. Okay, so அதுதான் it directly depends upon the pore size. Permeability depends upon the pore size பொறுத்து தான், and the water holding capacity is inversely dependent on the soil porosity. அப்போ porosity அதிகமா இருந்துச்சு அப்படின்னா water hold பண்ணாது அந்த soil. So inversely proportional. ஓகேவா? ஓகே, கரெக்ட் தான் சரவணகுமார், டாம், ஜெரி எல்லாருமே. So next வந்துட்டு soil temperature. So soil temperature, how it is getting? So இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Inversely dependent on the soil. ஜெயபிரதா கரெக்ட். Okay, so soil temperature, how it is like அந்த temperature எப்படி வருது soilக்கு? What are the different forms? So it get temperature from the solar, like sunல இருந்து வரக்கூடிய அந்த radiation, from the solar radiation, and from the interior of the earth ல இருந்து வரக்கூடிய temperature. Yes, interior of the earth ல இருந்து. And also இன்னொரு பாயிண்ட்ஸ் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஹீட் தான் வர்ஷினி சொல்லுங்க, என்னென்ன ஃபார்ம்ல இருந்து வருது? solar radiation, okay. Tom, Jerry, okay. So solar radiation, interior of the earth ல இருந்து வரக்கூடிய அந்த heat, and also decayed organisms ல இருந்து வரக்கூடிய அந்த heatum. Okay, so in the soil temperature என்ன காஸ் பண்ணும்? decomposing organic matter. correct na வர்ஷினி? So decayed organic matters, and how it is affecting? So basically இந்த temperature அதிகமாகும் போது like அந்த soil and the seedlings, germinating seeds affect பண்ணும், and also plants நோடிய அந்த roots மே affect பண்ணும். ஓகேவா? organic matter and affects the germinating seeds and also the roots of the plants affect பண்ணும். And ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அங்க இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட இந்த டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஆர்கானிசம்ஸ், டாம், ஜெரி, ஓகே எல்லாம் தரவா படிச்சிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சாயில் வாட்டர். ஸோ சாயில் வாட்டர் வந்து ஈவன் லைக் சால்வெண்டா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்க்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, இன் டர்ன் இட் மெயின்டைன்ஸ் த சாயில் டெக்ஸ்சர்
arrangement and also the compactness of the soil, and it is habitable for many plants and animals. So the soil water. So what are the 5 main properties of the soil? So first, texture of the soil padi paathom, and next adoda porosity and the permeability and the soil temperature and also the soil water. So these are 5 properties of the soil. Okay, so next 3 marks. So the first one enna appadina, what are the salient features of mutation theory? So in the chapter, so which in the question endha chapter la irundhu vandirukku? So இந்த chapter எல்லாம் படிச்சிருக்கீங்களா? So mutation theory evolution ல இருந்து வந்திருக்கு. So who gave the mutation theory? So fast ஆ யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். mutation theory கொடுத்தது யாரு? So நிறைய தியரிஸ் இருக்கு. So who gave the mutation theory? So சொல்லுங்க, டாம் ஜெரி, டோரமி, யாரெல்லாம் chatல இருக்கீங்க? ஜெயபிரதா, சரவணகுமார், அன்பு செல்வம், கரெக்ட். ஹியூகோ. So full name சொல்லுங்க. ஹியூகோ. Yes, சந்திரசேகர் கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஹியூகோ டி விரைஸ். So Hugo de Vries na he gave the mutation theory. Okay, so mutation theory la avaru Hugo de Vries கொடுத்தாரு. அவர் எந்த பிளான்ட்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாரு? லார்ட் பிரம்மாவா? என்ன ஜெயபிரதா, என்ன தியரி கேட்டிருக்கோம்? மியூட்டேஷன் தியரி. ஓகே, சோ ஹியூகோ de Vries தான் மியூட்டேஷன் தியரியை கொடுத்தாங்க. அந்த தியரி ஓகே, அவர் எந்த பிளான்ட்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாரு? So சொல்லுங்க, ஃபாஸ்டா சொல்லுங்க, which plant? So இதெல்லாமே 1 marksல கேட்கலாம். ஓகே, so எந்த plant, which plant he did experiments? இதெல்லாம் questionல இல்ல, you have to answer. 1 markல எதுல வேணா கேட்கலாம். So mutation theory Hugo de Vries தான் கொடுத்தாரு. which plantல he did experiments in some plant இல்லையா? Yes, டாம் ஜெரி கரெக்டா சொல்லிருக்காரு. ஈவினிங் primrose plantல தான் he did the experiments. Okay, so இப்போ what are the salient features of? Yes, Chandrasekhar correct ah sollirkeenga. Tom Jerry in the evening primrose plant la. And what are the salient features of mutation theory? So first point enna appadina, mutations illa discontinuous variations are transmitted to the next generation. Okay, so it is transmitted to the other generation. So mutation அப்படிங்கிறது அந்த sudden change, அது வந்து next generationக்கு pass ஆகுது. And Hugo de Vries என்ன சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி sudden changes தான் which leads to the formation of new organisms அப்படின்னு சொன்னாரு. Whereas லமாக்ல என்ன பண்ணிருந்தாங்க, லமாக் டார்வின்லாம் இந்த தியரிக்கு ஆப்போசிட்டா சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஓகே, எல்லாருமே பிரைம் ரோஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன் நேச்சுரல் பிரீடிங் பாப்புலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா மியூட்டேஷன் அக்கர்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ இட் அக்கர்ஸ் ஃப்ரம் தி டைம் டு டைம், அந்த மியூட்டேஷன்ஸ் நடந்துட்டே இருக்கு. அண்ட் தெர் ஆர் நோ இன்டர்மீடியேட் ஃபார்ம்ஸ். ஸோ எந்த ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம்ஸுமே கிடையாது. அண்ட் இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்டட் டு நேச்சுரல் செலக்ஷன். சி பேசிக்கா வந்துட்டு மியூட்டேஷன் காசஸ் லைக் யூஸ்ஃபுல்லான வேரியேஷன்ஸும் சரி, it can also be harmful, but nature enna pannum, it will select the useful ana mutations and it will eliminate the harmful mutations. Okay va, so iduna salient features of mutation theory. Okay, so next question. Okay, see in the question na vandu it is a compulsory question. So the question number 19 irukku illaya, so adha in the compulsory question. So in the question நல்லா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ எப்படி அந்த கிராஸ் பண்ணணும் அண்ட் ஹவு த F1 அண்ட் F2 ஜென்ரேஷன் ஆர் ஃபார்ம்டு, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே டோரமி, லாஸ்ட் கொஸ்டின் முடிச்சலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேரேஜ் பிட்வீன் நார்மல் மேன் அண்ட் heterozygous hemophiliac women. So normal man, okay, how will we represent? என்னென்ன chromosomes present ஆயிருக்கும்? Okay, Jayaprada, okay. So marriage between normal man and heterozygous hemophiliac women. So term எப்படி கேட்டிருக்காங்க. So what is it actually? அது எப்படி represent பண்ணணும்? Heterozygous hemophiliac women இல்லையா? ஓகே, XY வந்து நார்மல் மேல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹெட்டரோசைகஸ் ஹீமோஃபிலியாக் விமன் அப்படிங்கிற போது இட் ரெப்ரசன்ட்ஸ் த கேரியர் ஃபீமேல். ஸோ இப்போ கேரியரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஸோ நார்மலா ஃபீமேலுக்கு they have X and X குரோமோசோம். ஸோ X and X குரோமோசோம் இருக்கு. அப்போ கேரியர் ஃபீமேல்ல கேரியர் அப்படின்னா ஒரு X குரோமோசோம்ல மட்டும் அந்த அலீல் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து ஹெச்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? சோ இப்போ கிராஸ் பண்ண போறோம். சோ கிராஸ் பண்றதுல we will get a F1 generation. சோ நிறைய பேருக்கு அந்த क्वेश्चन இருக்கும், F1ல வந்து 2 ஆஃப்ஸ்பிரிங் தான் வருவாங்களான்ட்டு. இல்ல 4 ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வருவாங்க. பட் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்றோம் அப்படின்னா they are taking only 2 ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஓகேவா? சோ டாம் ஜெரி எல்லாருக்கும் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க. சோ உங்களோட ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி क्वेश्चंसலாம் கேட்டிருக்காங்களா? சோ சாப்டர் 4ல இருந்து தான் மோஸ்ட்லி வந்துட்டு சாப்டர் 4ல இருந்து தான் மோஸ்ட்லி வந்து கம்பல்சரி क्वेश्चंस வந்துட்டு இருக்கு ஜுவாலஜில. சோ உங்களோட ரிவிஷன் பேப்பர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்க, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ லைக் சோ நோ மேம். ஓகே, சோ ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல எப்படி இருக்கு क्वेश्चंस லைக் கம்பல்சரி क्वेश्चंसலாம்? ஸோ இந்த ரிவிஷன் பேப்பர்ஸ் எல்லாம் மறக்காம சென்ட் பண்ணுங்க, நம்ம அதை ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன சாப்டர் என்னென்ன கொஸ்டின்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் நம்ம திரும்ப ஒருக்கா ரிவைஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தட் கம்பல்சரி கொஸ்டின் நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ புக் பேக் தான் கேட்டிருக்காங்களா ஜெயபிரதா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போமா? ஸோ XY இருக்கு அண்ட் X and X இருக்கு. ஸோ இப்போ F1 ஜென்ரேஷன்ல வில் கெட், ஸோ நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா we'll get so X and X and we have XH and the Y. Okay va? சாய் எதுக்கு XC அனுப்பிச்சிருக்கீங்க? நம்ம ஹீமோஃபிலியா அதனால H அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? so F1 ஜெனரேஷன்ல X and XH and Y ஆஃப்ஸ்பிரிங்ஸ் நம்ம எழுத்திருக்கிறது 2 மட்டும் தான். சோ இதுல உங்களுக்கு போட கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா you can use the Punnett square. சோ Punnett squareல போட தெரியும் இல்லையா? சோ if suppose இப்போ இதுவே எடுத்துக்கலாம், நம்ம X and Y இருக்கு. சோ நம்ம Punnett squareல போட்டோம் அப்படின்னா X இருக்கு and X power H இருக்கு. ஓகேவா? சோ அப்ப கிராஸ் பண்ணோம்னா நமக்கு 4 ஆஃப்ஸ்பிரிங்ஸ் கிடைப்பாங்க. சோ XX, XY and X power H and X power H and Y. ஓகேவா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2 ஆஃப்ஸ்பிரிங் மட்டும் தான். சோ நமக்கு கன்வீனியன்ஸ்க்காக தான் அப்படி எடுத்திருக்கோம். ஓகேவா? So 2 easy questions are asked in revision ones, not even question from book inside ma'am. So even in 1 marks, this is what we want. Threat to public exam. So see like இதுவரையும் அந்த பேப்பர்லாம் ஓகே, பட் தென் பப்ளிக் எக்ஸாம்ல क्वेश्चंस எப்படி வரும் அப்படிட்டு we can't expect. ஓகேவா? சோ எல்லாமே படிச்சிட்டு போயிருங்க, புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க, பட் தென் you have to read book inside. ஓகேவா? So first F1 generationல we have, so X and X அப்படிங்கிறது normal female. So normal female. So X, H and Y. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? So மேல்ல it is a X-linked inheritance தான். Xல வந்து அந்த allele present ஆயிருந்துச்சு அப்படின்னா they are deceased. So deceased இல்ல hemophiliac. Okay, we'll write it as hemophiliac male. ஓகே, சோ இது வந்து F1 ஜெனரேஷன்ல. நெக்ஸ்ட் F2 ஜெனரேஷன் பார்க்கலாம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு நார்மல் ஃபீமேல் இருக்காங்க, இஃப் ஷி மேரிஸ் எனி அதர் இன்ஃபெக்டட் மேல் அப்படின்னா, சோ நம்ம ரெண்டையும் கிராஸ் பண்றோம் இப்படி நினைச்சுக்க கூடாது. வேற ஏதோ ஒரு ஹீமோஃபிலியாக் மேல இஃப் ஷி மேரிஸ் அப்படின்னா என்ன மாதிரி ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆவாங்க அதான் நம்ம பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், we are crossing X and X power H and Y. and இதையும் வந்து நான் Punnett squareலயே போடுறேன், so that அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம இந்த கிராஸ் போடும்போது it is little difficult. ஓகேவா? ஓகே, so Punnett squareல அதை போட்டுட்டு நம்ம இங்க எழுதிடலாம். so X and X are normal female and with a hemophilia. so அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எப்படி பாஸ் ஆயிருக்கு and நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது எப்படி பாஸ் ஆகும் அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? so X இருக்கு and the X power H, X and X power H, and we have XY and we have XY. ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, சோ எப்படி வந்து அந்த allele லைக் அந்த மியூட்டன்ட் allele எப்படி பாஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. சோ நமக்கு F2ல will have, சோ நம்ம கிராஸ் பண்ணதுல ஓகே, சோ நான் டைரக்டாவே இங்க எழுதிடுறேன். Okay, so we'll have X and X power H, X and X power H and XY, XY. So male ரெண்டு பேருமே அதாவது sons எப்படி இருக்காங்க, they are okay. So 2 normal male and the 2 hemophiliac women.
டாம் ஜெரி கரெக்டா பாருங்க, ஃபீமேல்ல ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல மட்டும்தான் அந்த மியூட்டன்ட் allele பிரசன்ட் ஆயிருக்கு. சோ தே ஆர் ப்ராப்பரா பார்த்துட்டு சொல்லுங்க ஆன்சரை. சோ ஃபீமேல்ஸ்ல 2 எக்ஸ் குரோமோசோம்லயுமே பிரசன்ட் ஆயிருந்தா மட்டும்தான் தே ஆர் டிசீஸ். ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல அந்த allele பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா they will be carriers. So we have 2 carrier females and 2 normal sons. Okay va? Yes, 2 female carriers. இப்ப கரெக்டா சொல்லிருக்கீங்க டாம் ஜெரி அண்ட் டொனமி. சோ 2 carriers and 2 normal sons இருக்காங்க. ஓகேவா? சோ இது புரிஞ்சுச்சா? சோ எக்ஸாம்ல கேட்டா F1 ஜெனரேஷன் இப்படி தான் எழுதணும் and also the F2 ஜெனரேஷன். சோ நான் வந்து கிராஸ் பண்ணாம பியூனட் ஸ்கொயர்ல போட்டிருக்கேன் so that கொஞ்சம் கிளியரா இருக்கும் அப்படின்னு. ஓகே கரெக்ட் தான். 2 normal males and 2 carrier females. ஓகே சோ அந்த ஹீமோஃபிலியக் விமென் இருந்து எப்படி பாஸ் ஆயிருக்கு பாருங்க, அதுதான் we call it as criss cross pattern of inheritance. So carrier females ஃபார்ம் ஆயிருக்காங்க. heterozygous women இருந்தா லைக் சன் மூலமா கிராண்ட் லைக் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எப்படி அந்த ஜீன் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேவா? so 2 normal males and 2 carrier females. next question போலாமா? ஓகே so இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஆகஸ்ட் 2021 பேப்பர் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஆன்சர்ஸும் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ எனி டவுட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் பேப்பரை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து ஈவினிங் 5 o'clock ஃபிசிக்ஸோட பேப்பர் டிஸ்கஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஸோ டாம் ஜெரி எல்லாமே கிளியரா? கொஸ்டின் கேட்கட்டுமா? ஓகே ஜாக்கப். ஓகே ஸோ நோ டவுட்ஸ், ஆல் கிளியர் டொரமி. ஸோ இந்த மாதிரி பேப்பர் வந்தால் கண்டிப்பாக சென்டம் எடுத்துடணும் பயாலஜியில். ஓகே ஸோ எனி மோர் டவுட்ஸ்? டாம் ஜெரி ரெடியாக இருக்கீங்க? ஸோ ஓகே கொஷின் கேட்கலாமா? ஓகே ஸோ ஃபைன், இன்னைக்கு அந்த செஷன் போதும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் எனி ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்கஸ் இந்த வாட்ஸ்அப். அண்ட் கண்டிப்பாக உங்களோட கொஷின் பேப்பர்ஸ், ரிவிஷன் பேப்பர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் லைக் நாளைக்கு பிசிக்ஸ் கிளாஸ் இருக்கு, பேப்பர் டிஸ்கஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம நெக்ஸ்ட் பயாலஜி செஷன்ல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எப்படி அட்டென்ட் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா அதுக்கு ஜாயின் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அதுல ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் அஸ். ஓகேவா? ஓகே கைஸ், பாய். See you in the next session.